கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Annyeong Purple Flowers, welcome back to my channel. This is Tanifix and I am your beloved Adra. நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். யூ வில் பி மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், இதுக்கு போனஸ் பாட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒன் ஷாட், ஒரே வீடியோ தான், ஸ்டோரி சின்ன ஸ்டோரியாக தான் இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் ஸ்டோரி. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க எப்படி இருந்ததுங்கிறத. ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உள்ளங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட்லாம் எப்பயும் போல் பண்ணுறது தான், பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்கிட்ட எஃப்எஃப் அது எல்லாமே பற்றி கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக போடுவேன் சரிங்களா. கொஞ்சம் ஒன் ஷாட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு எஃப்எஃப் பக்கம் வரேன். அதே மாதிரி ஆன்கோயிங்கில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகப்படும். ஜிமினோட 2 ஷாட் இருக்குது. பார்க்காதவங்க நியூ வியூவர்ஸ் எல்லாமே போய் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 2 ஷாட்டோட செகண்ட் பார்ட், ஃபைனல் பார்ட்டு வந்து போட்டுருவேன். அண்ட் வியோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் அதுவும் வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகும் சரிங்களா. அது வரை ஸ்டே டியூன்ட் ஆர்மிஸ். மறக்காமல் சேனலுக்கு எப்பயும் போல் உங்கள் லவ்வபுளான ஒரு சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்பி வந்துட்டு சொல்கிறேன். ஓகே ஆர்மிஸ், ரொம்ப வளவல கொலக்கொலன்னு பேசாமல் எப்பயும் போல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில், அதாவது நம்மளோட யூனிவர்சிட்டி இருக்கும் இல்லையா, கொரியாவில் சியோல் சிட்டியில் இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் தான் லிட்ரேச்சர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. லைக் இங்கிலீஷ் அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு லாங்குவேஜ்க்கு சரிங்களா. மாஸ்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. மிடில் பெஞ்ச் தான், லாஸ்ட் பெஞ்சும் இல்லை ஃபஸ்ட் பெஞ்சும் இல்லை, மிடில் பெஞ்சில் உங்கள் கூட ஒரு 2 பசங்க அந்த மாதிரி சேர்ந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்கீங்க. உங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒருத்தராக கேள்வி கேட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க. லைக் வந்து மைண்டுக்குள்ளே ஜோன் அவுட் ஆகும்ல சில விஷயத்தெல்லாம் பற்றி திங்க் பண்ணும்போது, அந்த மாதிரி போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் நேம் வந்து அவங்க கூப்பிடுறாங்க. ஜானு, மிஸ் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டோன்னே, எஸ் மேம். Ms. Janu, could you please come here and explain any kind of stories related to William Shakespeare's author? அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மேம் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து யோசிச்சு பார்க்குறீங்க யார் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் வேறு பண்ணியிருக்க மாட்டீங்க. எடுத்தேன் பாரு ஒரு பொருளைன்ற மாதிரி. டெம்பஸ்ட்டு ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க டெம்பஸ்ட் ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெம்பஸ்ட் ஸ்டோரி. எங்கள் டீச்சர் அம்மாலாம் சூப்பராக சொல்லுவாங்க. நான் இதுக்கு அங்கே போகிறேன் இங்கே வரேன். ஸோ நீங்கள் டெம்பஸ்ட் கதை பற்றி தான் சொல்கிறீங்க. எல்லாருமே அதை ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ மேஜிக்கல் லவ் ஸ்டோரி காய்ஸ். ஸோ நல்லாயிருக்கும்ல, அழகாக அதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மிரண்டா அப்படின்ற ஒரு நேம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோடனே மொத்த கிளாஸ் அப்படியே கவனிச்சிட்ருக்காங்க. உங்களோட ப்ரொஃபஸர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லி முடிச்சோன்னே கிளாப் பண்ணி, தட் வாஸ் அ வெரி குட் ஸ்டோரி டெல்லிங், கோ அண்ட் டேக் யூர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு போய் உங்கள் ப்ளேஸில் உட்காடுறீங்க. ஸோ உங்களோட கிளாஸஸும் அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து போகுது. எல்லாமே கிளாஸஸ்லாம் ஓவர் ஆனோடனே வீட்டுக்கு போவோம்ல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விட்டு அப்போ தான் வெளியே வரீங்க. வெளியே வரும்போது உங்களுக்காக அங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பொண்ணு தான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து கை காமிச்சிட்ருக்கா. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அவளோட போய் ஜாயின் ஆகிக்கிறீங்க. அவள் நேம் வந்து சாஷா, ஓகேங்களா. அவள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் கிட், அதாவது கசின் மாதிரி கிட்டத்தட்ட சொல்லலாம். உங்கள் சித்தி பொண்ணு, அவங்களோட தான் இப்போ நீங்கள் வந்து தங்கியிருக்கீங்க கொரியாவில். அவ கூட அப்படியே போகிறீங்க. அவள் வந்து உங்களோட 1 வயசு சின்ன பொண்ணு அப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ மாஸ்டர்ஸில் 2nd இயர் இருக்கோம்ல, அந்த இயரில் படிச்சுட்ருக்கீங்க. அவள் வந்து மாஸ்டர்ஸில் 1st இயர் படிச்சுட்ருக்கா. 1 வயசு தான் முன்ன பின்ன. ஸோ நல்லா நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பீங்க. அவள் கூட தான் போகிறீங்க. இப்போ எப்படி போச்சு இன்றைக்கி உனக்கு கிளாஸு? எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப போரிங்காக போச்சு ஜானு. ஏன் கேட்குற? அந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து சும்மா கிளின்னு கிழிக்கிறான். அப்படியே ஆர்டிக்கல் பண்ணிங்களா, அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களா. சை, எப்போ நான் வந்து எதுவுமே வேறு பண்ணலையா, ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் வேறு இது வேறு கொடுத்துட்டான். இவ்வளோ தடவை எழுதிட்டு வரணும், இம்போசிஷன் வேறு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டே வரா. நீங்கள் அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை ஷோல்டரில் இடிக்கிறா. ஒன்றும் இல்லை, சரி விடு, இன்றைக்கி போய்ட்டு நம்ம என்ன சாப்பிட்லாம்? நான் இன்றைக்கி வந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன். டின்னருக்கு வந்துட்டு நம்ம பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டு ஷோல்டர் மேலே கை போட்டு ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்துட்டுருக்கா. அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னாச்சு மூட் அவுட்டாக இருக்க? அட போக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட அப்படியே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு வருவாள், அந்த மாதிரி தான் வரான். சரி, அப்போ ஹோட்டல் வேணாம், நம்ம எங்கேயாவது வெளியே போய் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம், என்ன சொல்கிறேன்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக சேடாக சொல்கிறீங்க. என்ன ஜானுக்கா இப்படி பண்ணுற, சீப்ப
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கோச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. லைக் அவளோட வீட்டில் தான் இப்போ நீங்கள் தங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி தான் பார்க்குறாங்க. வா ஜானு, வா சாஷா, என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்பயுமே லேட்டாக தானே வருவீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து இவளை கூப்பிட்டேன், வா நம்ம போயிட்டு இன்றைக்கி வெளியே ஜாலியாக போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலான்னு. கேட்கவே மாட்றா. அப்படின்னு வந்து அவள் சொன்னோடனே உன் மண்டையிலே கொட்டிட்டு, நீ தான் கெட்டு போகிற, அவளையும் கெடுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவுறாங்க. ஆ ஆ வலிக்குது 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 மம்மி விட்டும் விட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொன்னோடனே என்னது கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க வேணும்னு இன்னும் திருவுறாங்க. விடுங்க விடுங்க. அவனோட ஒரு வயசு பெரியவ தானே, வா போன்னு பேசிகிட்டு இருக்க. அம்மா அவளுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்னம்மா பிரச்சனை? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. சரி போங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு நான் காஃபி எடுத்து வைக்கிறேன். குட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறீங்க உங்கள் ரூமுக்கு உங்கள் பேக் எடுத்துகிட்டு. போயிட்டு உங்கள் ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோரை சாத்திட்டு பார்க்குறீங்க. உங்கள் ரூம் ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். எல்லாமே நீங்கள் பண்ணது தான். ஸோ உங்கள் பேக்கை ஓரமாக போட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக போய் ஒரு ஃப்ரெஷ்அப் மட்டும் ஒரு குளியல் மட்டும் போட்டுட்டு வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துருக்கீங்க அமைதியாக. எதுவுமே பேசல. உங்களோட ஃபோன் தான் எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்து பார்த்தா வால்பேப்பர்லேயே வந்து நீங்களும் ஜிமினும் இருக்க மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வால்பேப்பர். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, உங்கள் வாட்ஸ்அப் டிபி, அப்புறம் வேறு என்ன, இன்ஸ்டாகிராமு, எல்லாத்துலேயுமே இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நீங்களும் ஜிமினும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் ஒரு பிக் வந்து ப்ரொஃபைலாக வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க உங்கள் வால்பேப்பர் தான். 2 பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்றா எடுத்த ஒரு பிக் அது. தனியாக வந்து இந்த லைக் எப்படி சொல்கிறது, இந்த விண்டோ சைடு இருக்கும்ல, அதில் இந்த ரெயில் மாதிரி இருக்கும், ட்ரெயில் மாதிரி, அந்த ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கிட்ட ஜிமின் சாஞ்ச மாதிரி நின்றுப்பார். அவர் மேலே சாஞ்ச மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி சாஞ்சு ஒரு பிக் வந்து எடுத்துருப்பாங்க. உங்களோட கசன் தான் அந்த பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வால்பேப்பராக வச்சுருக்கீங்க. அதை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு கை தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் போகுது. வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் ஒரு சேட்டை வந்து பிளாக் பண்ணியிருப்பீங்க. அது வேறு யாரது இல்லை, ஜிமினோடது தான். அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. கடைசியாக பேசின கான்வர்சேஷனு, சண்டை, பெரிய சண்டை ஆகிருக்கும். அந்த சண்டையெல்லாம் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து சேட்டில் பயங்கரமாக திட்டி, அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு விடல, வாய்ஸ் மெசேஜஸ்லாம் மாற்றி மாற்றி போட்டு பேசி அது வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே நீங்கள் போட்ட வாய்ஸ் மெசேஜஸ்லாம் அப்படியே கேட்டு வரீங்க. இங்கே பாருங்கள் ஜிமின், இது செட் ஆகாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்கீங்க. இதுக்கும் மேலே நீங்கள் அதை என்கிட்டேருந்து ஹைட் பண்ணியிருக்கீங்க. எந்த நம்பிக்கையில் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இதுக்கு மேலே இது செட் ஆகாது, விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்கள் பாருமோ, புரியுது, நீ கோவத்தில் பேசிகிட்ருக்க, அதனால நான் விட்டுறேன். இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் வரையும் முடிச்சது, கல்யாணம் பண்ணால் உன்னை தான் நான் பண்ணுவேன். என்னால் அப்படிலாம் உன்னை விட்டு கொடுத்துட்டு போக முடியாது, புரிஞ்சுதா? சும்மா கோவத்தில் பேசிகிட்ருக்காத. ஆமாண்டி, மறைச்சந்தான், அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? தெரியும் உனக்கு இந்த ப்ரொஃபஷனே பிடிக்காது, போலீஸ்காரங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தான் மறைச்சேன். எனக்கு நீ வேணும், என் பொண்டாட்டியா, அதனால தான் மறைச்சேன். வேறு எந்த கெட்டதுக்காகலாம் மறைக்கல. கோவம் வந்தால் திட்டிக்கோ, அடிச்சுக்கோ, ஆனால் இந்த மாதிரிலாம் பேசுகிற வளர்ச்சிக்கூடாதம்மோ, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு அப்புறம் டெக்ஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது, ஐ வில் பிளாக் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசி நீங்கள் வந்து சேட்லாம் போட்டிருப்பீங்க. அந்த மெசேஜஸ் அந்த சேட்டில். அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நோவே, என்ன பண்ணுமோ பண்ணிக்கொட்டு, வாட் எவர் யூ வாண்ட், நான் வந்து கண்டிப்பாக நான் சொன்னது தான், யூ வில் பி மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கடைசியாக போட்டதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேட்டை வந்து பிளாக் பண்ணியிருப்பீங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமு, என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக் அடித்து வச்சுருப்பீங்க நீங்கள். அப்படியே அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் ஓரமாக தூக்கி போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. லைக் வந்து உங்கள் நீஸை ஹக் பண்ண மாதிரி பெட்டில் உட்காந்துருக்கீங்க, யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக டிப்ரெஸிங்காக அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. சொல்லுங்கள் சித்தி, இந்த காஃபி. சித்தி நானே கீழே வந்திருப்பேன். இல்லை பரவாயில்ல, இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க போகிறப்போ வந்து உங்களோட பெட்டில் வந்து நீங்கள் ஃபோன் போட்டிருப்பீங்கள்ல, ஃபோன் போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. உங்கள் பேக் ஓரமாக இருக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸையும் பார்த்துட்டு அவங்க அமைதியாக போகிறாங்க, வேறு எதுவுமே பேசல. நீங்கள் அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஒரு பேகு சொன்னால தூரமாக போட்டிருப்பீங்க அப்படின்னு, அந்த பேக்கை தான் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு டைரி, ஓகேங்களா? அந்த டைரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த டைரி ஃபுல்லாகவே லைக் வந்து இந்த பிக்சர்ஸ் இருக்கும்ல, எப்படின்னா இந்த கலர் பிரிண்ட் போடுவோம்ல நம்ம ஊர் சைட்லலாம்,
கலர் பிரிண்ட் போட்டு அதை வந்து க்ராப் பண்ணி அதை அழகாக கட் பண்ணி நம்ம A4 ஷீட்லலாம் ஒட்டி அசைன்மெண்ட் எழுதுவோம் நம்ம. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டைரியிலேயே வந்து உங்களோட ஃபேமிலி பிக்ஸு இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலர் பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி க்ராப் பண்ணி அழகாக டைரியில் வந்து பேஸ்ட் பண்ணி அதை பற்றி எழுதுவீங்க நீங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைரி வந்து நிறைய பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களோட டேட் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பார் அந்த டைரி. அது வந்து லாக் பண்ணுற மாதிரியான ஒரு டைரி தான், பிங்க் கலரில். அதை நீங்கள் அப்படியே அந்த லாக்கை அன்லாக் பண்ணிவிட்டு அந்த டைரி தான் எடுத்து படித்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எழுதுனது தான் உங்கள் லைஃபு, உங்கள் ஜேர்னி பற்றி இருக்கிற மொத்த இதுவுமே தான் அந்த டைரியில் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு பிக்கே வந்துட்டு டு மை டேட் அப்படின்னு சொல்லி அழகாக நீங்களும் உங்கள் அப்பாவும் எடுத்த ஒரு பிக் இருக்குது. அது வந்து எங்கன்னா இப்போ அப்பா கூட ஜாலியாக வெளியே போகும்போது, இந்த நைட் டைம்லலாம் வெளியே போகும்போது வாங்கி சாப்பிடுவோம்ல நம்ம ரோட்டு கடையில் ஸ்நாக்ஸை, அந்த மாதிரி டைமில் எடுத்த ஒரு பிக் அது. அது பின்னாடியே அந்த கடை பேர்லாம் வேறு இருக்குது. அதை அப்படியே நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. நிறைய பிக்ஸ் உங்கள் அப்பா கூட எடுத்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் அப்பா பற்றி நினச்சிட்டே நீங்கள் அப்படியே அந்த பிக்சர் லைட்டாக வந்து உங்கள் கை வச்சு ரப் பண்ணிட்டே அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு கண் லைட்டாக கலங்குது. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியும் கொட்டுது. நீங்கள் அதை அப்படியே தொடச்சிட்டு அந்த டைரி அதுக்கு மேலே படிக்க முடியாமல் அதை அகெயின் லாக் பண்ணி உங்களோட பேக்லேயே போட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கூட தான் அந்த டைரி எப்போயுமே இருக்கும். உங்கள் காலேஜ் பேக் தான் அது. அதிலே தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டைரி உங்கள் கூடயே தான் இருக்கும். ஏன்னா அந்த மெமரிஸை வந்து நீங்கள் மனசில் எந்த அளவுக்கு கேரி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபிசிக்கலியும் அதை கேரி பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க உட்காந்து. உங்களுக்கு அப்போ கால் வருது. சாஷா தான். ஹலோ ஜானு, நான் வந்துட்டு நீ ஒரு பிளான் போட்டிருக்கேன். என் கூட இன்றைக்கி நீ வெளியே வர. எனக்கு தெரியாது. நான் அம்மா அப்பாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டேன். எனக்கு தெரியாது, நீ வந்தே ஆகணும். நீ வரலன்னா என்னையும் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஆவாது வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. உங்களை பேச விட மாட்றா. சரி வர விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணுறீங்க. அவளுக்கு அங்கே ஒரே சந்தோஷமாக இருக்கா. அவங்களுக்கு பக்கத்து ரூம் தான். அவங்க கத்துறது உங்களுக்கு இங்கே வரையும் கேட்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு சேடான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி குடிச்சிட்டு போயிட்டு உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா காம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்து உங்கள் டோரை பட்டுன்னு நாக் பண்ணுறா. என்ன டைம் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. ஹே, டைம் ஒன்லி 6:30 தானே ஆகுது. நம்ம 6:30 கிளம்புனா தான் கரெக்டாக 7 o'clock இங்கேருந்து கிளம்ப முடியும். நம்ம கிளம்புறதுக்குள்ளேயே அப்பா வந்துட்டாருன்னா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவார். என்னென்னலாம் இன்றைக்கி பண்ணிங்க அப்படின்னு கேட்பார்ல. அதுக்கு தான் சொல்கிறப்பா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் வந்து குட்டி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி சொல்லலாமே, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கில் உங்களோட இந்த பொருள்லாம் இருக்கும்ல, ஃபோனு, அப்புறம் அந்த டைரி, முக்கியமாக அந்த டைரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவ கூட தான் வந்து கிளம்பி வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா உங்கள் சித்தப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்காரு. அப்போ தான் வந்து உட்காந்து அவரோட ஷூ லேஸ் அதெல்லாம் வந்து கழட்டிகிட்ருக்காரு. உங்கள் சித்தி போய் அவருக்கு காஃபி தண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. எங்கம்மா? அது வந்து அப்பா நான் போய் சொன்னேன்ல, இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கடைக்கு போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. சரி, நைட் டைம் வேறு, சீக்கிரம் வந்துடணும், புரியுதா? ஓகேப்பா, சீக்கிரம் வந்துடுவோம். ஏய் ஜானு அப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட குசு குசுன்னு பேசிட்டு அப்படியே கூட்டு போகும்போது சித்தி வந்து தடுக்கிறாங்க. நெல்லு அடுத்து எந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா. என்ன மம்மி? சரி, பெப்பர் ஸ்ப்ரேலாம் எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டோம் மம்மி. என்ன மம்மி நீங்கள்? சரி போ, கரெக்டாக 10 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டே உங்கள் கூட தான் அப்படியே வெளியே வரா. நீங்கள் வந்து அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவுமே ரியாக்ஷன்ஸ் இல்லை. உங்கள் ஹேண்ட்பேக்லாம் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அவள் கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்கூட்டி வச்சுருப்பீங்க 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி. அவள் அந்த ஸ்கூட்டி அப்படியே ஓட்டிட்டு உங்களை வந்து ஏற சொல்கிறா. நீங்கள் பின்னாடி ஏறி உட்காடுறீங்க. உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்து நடுவில் வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ட்ரைவ் பண்ணுறா. அவள் அப்படியே பேசுகிறா. ஆனால் பரவாயில்ல ஜானு, இந்தியாவிலலாம் வந்து 6 மணிக்கு மேலே பொண்ணுங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இங்கே நம்மளை 10 மணி வரையும் டைம் கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நான் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவள் பேசிட்டே வந்துட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு அமைதியாக தான் வந்துட்டுருக்கீங்க. என்ன ஜானு, நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த மிரர் வழியாக பார்க்குறா. இன்னும் இந்த மேடம் வந்து அதை நினச்சி இன்னும் மறக்கலை. கோவம் மட்டும் கொடைக்கானலுக்கு மேலே போகுது. இவளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டி எடுத்து ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப தூரம் போகிறா. ரொம்ப தூரம்னே சொல்லலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸ்கூட்டி பார்க் பண்ணிவிட்டு வா ஜானு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய மால்னே சொல்லலாம். நீங்களும் அவளும் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் சில திங்ஸ் எல்லாமே வாங்குறீங்க. லைக் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அது எல்லாமே வாங்குறீங்க. அது கூடயே சேர்த்து கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸு லைக் வந்து இந்த ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு சில ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேல் ஃப்ளோர் போகிறீங்க. மேல் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு, கெஃபேன்னு சொல்லி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிஃப்ட்டில் போகிறீங்க. நீங்கள் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சாஷா அந்த பேக்ஸ் எல்லாம் அவள் கையில் பிடிச்சிக்கிட்டு, நீங்களும் உங்கள் பேக்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. அவள் அப்படியே அமைதியாக பார்த்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, நல்லா ஜாலியாக இருந்தா.
எப்போ அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இவளுக்கு உண்மை தெரிய வந்து கல்யாணம் வந்து வேணான்னு நிப்பாட்டினாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாறிட்டா. இவளே இவ தலையில் சுண்ணித்த வாரி போட்டுக்கிட்டா. என்ன பண்ணுறது? சொன்னோமே அவர் நல்லவர் தான் புரிஞ்சுக்கோன்ட்டு. இல்லை, எனக்கு வேணவே வேணாம், தேவையே இல்லை, போலீஸ்காரனோட பொண்டாட்டியாக இருக்கவே நான் மாட்டேன், ஆல்ரெடி போலீஸ்காரனோட பொண்ணாக இருந்ததே போதும், அது எழுந்ததே போதும், அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விட்டுட்டு இப்போ பாரு மூஞ்சி தொங்கி போயிருக்கு. அப்போ என்னவோ ஆரம்பத்தில் கல்யாணம் வேணாம் வேணாம், எதனாலன்னு கேட்டால் ஏஜ் கேப்பா அது இதுன்னு சொன்னான். அப்போவே அந்த காரணம் சொன்னவ. அதனால தான் குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் மறைச்சாங்க. எங்கே இவளுக்கு போலீஸ் அப்படின்ட்டு தெரிய வந்தோடனே நல்ல லைஃப்பை இழந்துட போகிறான்னு சொல்லி பெரியம்மாவே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க, சொல்லாது அப்படின்ட்டு. எனக்கும் தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்ததுன்னா நானும் சொல்லியிருக்க மாட்டேன் எப்போ இருந்தாலும். ஏன்னா ஜிமின் மாமா ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் போலீஸாக இருந்தால் என்ன பிரச்சனை? அவங்க அப்பா போலீஸாக இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு மிஷன் காப்பாற்றுறதுல தவறிட்டார். அதுக்குன்னு ஜானு நீ இந்த அளவுக்கு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு, இதெல்லாம் தப்பு ஜானு. பாரு, நீ உன்னையே இழந்துட்ட, நீ இப்போ நீயாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. நீங்கள் இதை பற்றியுமே வந்துட்டு யோசிக்காமல் இந்த இதில் வந்திருக்கோம், அடுத்து என்ன வாங்கணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல, அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லாமல் வந்தது கூட ஏதோ கடமைக்குன்னு வந்த மாதிரி தான் நின்றுட்டு அந்த லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கீங்க. அவள் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கா. எப்படியாவது சீக்கிரம் சேர்ந்தா சரி. ஆனால் ஜிமின் மாமா டெய்லியும் எனக்கிட்ட வந்து கேட்குறது மெசேஜ் பண்ணி, அவள் சாப்பிட்டாளா, என்ன பண்ணுறா அப்படின்னு. நான் என்னன்னு சொல்கிறது அவர்கிட்ட? அவள் சோகமாக தான் இருக்கான்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அவளை டெய்லி வெளியே கூட்டிகிட்டு போன்னு அவர் தான் சொல்லி நான் அனுப்புறது. அது இவளுக்கு சொன்னோன்னா பிடிக்காது, அதுக்கப்புறம் வரவே மாட்டா, என்கிட்டயும் பேச மாட்டா. நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு கூட இவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவள் தான் ஆட்டம் ஆடிடுவா. அதனால தான் மறைச்சி வச்சுருக்கேன். ஆனால் ஜிமின் மாமா இன்னும் விடலை. 6 மாதம் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்தையே வந்து நிப்பாட்டி 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் தான் வேணும்னு நின்றுட்டுருக்காரு. இவளுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. போலீஸ்காரனை கட்டினாதான் இவளுக்கு என்ன பிரச்சனையா? ஒரு சேஃப்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கக்கொள்ள இவளுக்கு என்ன பிரச்சனை? மாமாவை கட்டிக்கிறதுல சும்மா சீன் போட்டுக்கின்னு இருக்கா, ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே திட்டிட்டு. ஆனால் தப்பு இல்லை, சீன் போடலாம், அதுக்கு நான் இந்த அளவுக்குலாம் போடக்கூடாது. வா, உன்னை ரெஸ்டாரண்ட் மேலேருந்து டெரஸ்லேருந்து தள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. உங்களுக்கு அது க்ரீப்பியாக ஃபீல் ஆகுது, ஆனால் நீங்கள் கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. மேலே லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுது. அந்த லிஃப்ட் வந்து 1 by 1 அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா நிறைய பேர் ஏறிப்பாங்கல்ல, அவங்களோட ஃப்ளோரில் இருந்து ஏறணும் அப்படிங்கும் போது 1 by 1 தானே போகும். ஸோ கடைசியாக தான் மேலே போய் ரீச் ஆகுது. நீங்களும் அவங்களும் சேர்ந்து இறங்கிட்டு போய் உள்ளே போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும்ல, கிளாஸ் டோர்ஸ்லாம் ஃபிட் பண்ணி அங்கே தான் உள்ளே போய்ட்டு ஒரு டேபிள் புக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஆர்டர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே போய் உட்காருறீங்க டேபிளில். உங்கள் பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு அவள் அப்படியே நோண்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் ஆச்சு சொல்லு கேட்போம், எனக்கு பேச கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் எடுத்து டேபிளில் வச்சுட்டு உங்ககிட்ட கேட்குறா. என்னாச்சுன்னு சொல்லணும்? அது சொல்லு ஜானு அப்படின்ற அவள். ஒன்றுமே ஆலை, எப்பயும் போல தான் கிளாஸு. மேம் வந்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கி வில்லியம் ஷேக்ஸ்பியர் பற்றி கேட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லணும். நான் சொன்னேன். அதான் என்ன ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா அப்படியே டேபிளில் லீன் ஆகிட்டு கேட்குறா. என்ன சொல்ல போகிறேன்? எனக்கு இன்றைக்கி சடனாக டெம்பஸ்ட் ஞாபகம் வந்துச்சு, அதனால் அந்த கதை சொன்னேன். டெம்பஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறா. நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் ரிப்ளை கொடுக்குறீங்க அவகிட்ட. அவள் எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுட்டு உங்களை பேச வைக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் பேசுகிற மாதிரி தான். எப்பயுமே அவள் இப்படி தான் உங்ககிட்ட என்னென்னலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட உட்காந்து பேசுவாள். அதே மாதிரி பேசுகிறா. சூப்பர் சூப்பர். ஆமாம், உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு ரேக் பண்ணுன்னு சொல்லுவேல, அந்த பொண்ணு இன்றைக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஒன்றுமே பண்ணல, அவள் பாட்டுக்கு இன்றைக்கி அமைதியாக இருந்தா. ஏன், என்னாச்சு? தெரியலடி, 2 நாளாக அமைதியாக இருக்கா. யாரும் கண்டுக்கல, எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்க. சரி சரி. அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்னேன்? டீனா தானே? ஆமாம், அந்த டீனா பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி அவளோட பர்சனலாக போயிட்டு அவளோட ரிலேஷன்ஷிப் பிக்கெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணதான் வந்து சொன்னேன். அதுக்கெலாம் என்னாச்சு? அந்த பொண்ணு சூசைட் அட்டம் கூட பண்ணுச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தெரியல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப அமைதியாக தான் இருந்தா கிளாஸில்.
பரவாயில்ல, திருந்திட்டா சரி, எல்லாருமே திருந்திடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசுகிறா. திருந்துறாங்க, அதுக்கு என்ன? இல்லை சொல்கிறேன், எல்லாருமே சில விஷயம் உண்மை புரிஞ்சு பண்ணுற தப்பு தெரிஞ்சு திருந்திடுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பண்ணுற தப்பு இன்னும் உணராமலே திருந்தாமலே சுற்றிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக உங்களை தான் சொல்கிறா. உங்கள் ஃபேஸே மாறுது. நீ இப்போ என்ன சொல்ல வர? இல்லை சொல்கிறேன், நிறைய பேர் இன்னும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். என் கிளாஸில் கூட அப்படி தான் ஒரு பொண்ணோட கிஃப்ட் வந்து ஆசையாக யாருக்கோ கொடுக்கணும்னு வச்சுருந்தா. அது ரொம்ப காஸ்ட்லி போல். அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கில்ட்டியே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா. எல்லோரும் கூட இருக்கிறவங்க சுற்றி பார்த்தாங்க, கேட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் அப்படி நார்மலாக பேசினா. அதான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவள் சமாளிக்கிறான். ஆனால் அவள் இன்டெரக்டாக உங்களுக்கு தான் வந்து பாயிண்ட் பண்ணி சொன்னா. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தட்டி விட்டுறீங்க நீங்கள். சரி தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அது நீங்களும் அவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு மை காட் ஒரே ஒரு நிமிஷம்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்து போய் பேச போகிறான். தள்ளி போய் பேசுகிறாவ. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு தடவை ஜிம்மின் கூட வந்திருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல கிடையாது. லைக் அதே ஸ்டோர் தான், அதே மால் தான். பட் ஆனால் இது டெரஸ் இருக்கும்ல, மேலே டெரஸில் வந்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இடம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஜிம்மினும் போயிருப்பீங்க. ஸோ அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக, ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அவரோட மெமரிஸ் வந்து உங்களுக்கு அதிகம். ஏன்னா அவர் உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. அப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி மிட் நைட்லலாம் அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக சுற்றிருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் வந்து அது ஒரு கோவம், வெட்டிங்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சினாலும் இன்னும் அவரை விட்டு மூவ் ஆன் ஆக முடியல உங்களால். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எப்படியாவது அவரை விட்டு மூவ் ஆன் ஆகிடணும் அப்படின்னு. ஆனால் முடியல, மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் என்ன தான் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களால் மறக்க முடியல அவரை. அதே மாதிரி ஏற்றுக்கவும் முடியல. அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து தவிச்சிட்ருக்கீங்க நீங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் போய் ஃபோன் வந்து பேசுகிறா. ஹலோ மாமா, கேட்டிங்களா எல்லாமே சந்தோஷமா? உங்களுக்காக டெய்லி இந்த வேலை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற அவள். தேங்க்ஸ்மா அப்படின்றாரு. என்னம்மாம்மா நீங்கள் இன்னும் அவளை இப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க டெய்லி என் மூலமாக? நீங்கள் எப்போ வந்து அவட்ட நேரில் பேசுவீங்க? நீங்கள் ட்ரை பண்ணிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு நிறைய சான்ஸும் அமைச்சு கொடுத்தேன்தான். ஆனால் இவ இறங்கியே வரமாட்றாளே, இன்னும் வந்துட்டு அப்படியே தான் இருக்கா. நீங்கள் ஏன் இறங்கி வந்துட்டுருக்கீங்க? அவள் அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கா. விடு, அதெல்லாம் நீ கேட்டுக்காதம்மா. அவள் எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும். எனக்கு அதான் அவட்ட ரொம்ப பிடிக்கும். நல்லா உடம்பு மாதிரி நிற்பா அப்படின்றாரு அவர். நல்லதாக வந்து அவளை நல்லா மெட்டாஃபர்லாம் யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ அவள் மேலே ஆசைச்சிருக்கீங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது மாமா. இன்னும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கா பைத்திய மாதிரி அப்படின்னு அவள் திட்டிகிட்ருக்கா. ஏம்மா அப்படி பேசுகிற? சரி விடுங்க, உங்கள் பொண்டாட்டி எதுவும் நான் சொல்ல. ஆனால் அவள் வந்து திருந்துற மாதிரி தெரில. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, ஈவன் பெரியம்மா கூட பேசி பார்த்தாங்க. நேரில் வந்து சொன்னாங்க நிப்பாட்டாதான்னு. கேட்கவே இல்லை, நிப்பாட்டிட்டா. அதுக்கப்புறம் சரி பேசி எப்படியாவது சேர்ந்துடலான்னு பார்த்தா அதுக்கும் கேட்டு போட்டா. இவ எதுவுமே பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. இப்படி ஒரு பிடிவாத கறி தான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வேணுமா அப்படின்ட்டு அவள் வந்து கேட்டோன்னே என்னம்மா பண்ணுறது, எனக்கு அவள் தான் வேணும்ன்ருக்கு. 10 வயசு சின்ன பொண்ணு மாமா, அதுக்கு என்ன பண்ணுறது? வயசெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சின்ன குழந்த மாதிரி அவள் எனக்கு. என்கிட்ட அவள் சண்டை போடுறது, பிடிவாதம் பிடிக்கிறது எல்லாம் எனக்கு அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? நான் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவளை லவ் பண்ணிட்டேன்டா. என்னால் அவள் இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரியும். நான் அவளை பார்த்த செகண்டு பிடிச்சி போய் தான் அம்மா அப்பாட்ட சொல்லி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொப்போசல் வச்சேன். முன்னாடி என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் தான் பண்ணான். அப்புறம் தான் வீட்டில் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. என் ப்ரொஃபஷன் அவளுக்கு பிடிக்காதுன்னாங்க. கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அப்புறம் அதுக்காக போய் ஒரு மிஷனில் வந்து இறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறத்துலேருந்து அவளுக்கு போலீஸே பிடிக்காதுன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. நான் சரி இருந்தாலும் அவட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். எங்கே அத்தை தான் வேணாம், அவள் அப்படியே அவ்வளோ சீக்கிரம் கேட்குறாள் இல்லை, உங்களுக்கே தெரியும், வேணாம்ப்பா இது நீங்கள் அப்படியே மறைச்சிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேணால் சொன்னாலும் பார்த்துக்கலாம், நம்ம பிரச்சனை இல்லை. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிய வந்தால் கண்டிப்பாக நடக்க விட மாட்டா, சரியான வில்லி அப்படி இப்படின்னு நாங்கள் அத்தை கூட அப்படின்னு வந்து அவர் சொன்னோன்னே கரெக்டு தான், பெரியம்மாவுக்கு தெரியாததா, வில்லியே தான் பாருங்கள், வில்லி தான் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்குன்னு இருக்குது அப்படின்னு வந்து அவள் சொல்லி சிரிச்சிட்ருக்கா. விடுமா, அவளுக்கு என்ன தெரியும், பாவம் அவளுக்கும் கஷ்டம் இருக்கும்ல. எனக்கு எப்போ அதை பற்றி தெரிய வந்ததோ அதுக்கப்புறத்துல இருந்தால் இன்னும் என்னோடய லவ் வந்து டீப்பாச்சு. அவ்வளோதான் நினச்சிட்ருக்கேன். கூடி சீக்கிரம் அவள் மனசு மாறும்னு நம்புகிறேன். நீங்கள் இப்படியே நம்பிக்கிட்டு ஊர்ந்துக்கிட்டு இருங்க.
அப்படின்ட்டு அவ வந்து கால் வச்சிடுறான். கால் வச்சுட்டு அப்படி உங்ககிட்ட வரா. என்ன எவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பாய் ஃப்ரெண்டா? சீச்சி, நமக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, நீ வேற அப்படின்னு சொல்கிறாவ. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிகிட்டு இருந்த. ஏன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் சுவிட்சு பேசணுமா? நான் யார்ட்டனாலும் பேசுவேன். என் அண்ணாட்ட பேசுவேன், என் தம்பிகிட்ட பேசுவேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன், எங்கள் அப்பாங்கிட்ட பேசுவேன், எங்கள் அம்மாங்கிட்ட பேசுவேன், என்னோடய மாமாஸ் கிட்ட பேசுவேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லும் போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட இந்த டெசர்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்பீங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வா கிளம்போம் அப்படின்றீங்க. இரு நம்ம பிக் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாவ. இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக சல்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏச்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஸ்னாப் வந்து எடுத்து வச்சுக்கிறா. எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாள். ஸோ அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு நான் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு சரி வா இப்போ கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்து உங்கள் ஸ்கூட்டி பார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே தான் போகிறீங்க. மணி ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் ஷாப்பிங் பண்ணது எல்லாம் முடிச்சு இப்போ ஒரு இருக்கும் 10 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓ மை காட் 10 ஆகிடுச்சு, 1/2 hour லேட்டு, இன்றைக்கி செத்த நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. இதுக்கு தான் சொன்னேன் அப்பயே கிளம்பலான்னு. நீ கேட்டியா? போய் எனக்கு நோட்டு வாங்கணுன்னு பார்த்தியா அப்படின்றீங்க அவ. நீ வேற பயமுத்தாத, நீங்கள் இந்த பேக்லாம் தூக்கி சீட் அடியில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியோட சீட் இருக்கோம்ல அதை தூக்கி சின்ன பேக்கெல்லாம் இருக்கோம்ல அதெல்லாம் தூக்கி அங்கே அடியில் வச்சிட்றா. சின்ன பேக்கெல்லாம் தூக்கி அடியில் வச்சுட்டு ஒரு சில பெரிய பேக் இருக்கும்ல அதை வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த லாக்கில் வந்துட்டு அதை மாட்டி விட்டுட்டு வா ஏறு சீக்கிரம் போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஸ்கூட்டியில் தான் போகிறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது ரோடே, ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா. அப்படியே வந்து போகிறீங்க. பாரு மணி வேற ஆகிடுச்சு, சித்தி கண்டிப்பாக திட்ட தான் போகிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே நானே பயத்தில் இருக்கேன், ஏன் ஜானோ அப்படின்றாவ. சரி பொறுமையாக போ, வேகமாக போகாத. அப்படியே ஸ்கூட்டியில் போய்ட்டுருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப தூரம் தானே. ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்காரங்க வேறு நிற்கிறாங்க. எதுக்குன்னே புரியல, அப்படியே வந்து உங்களோட ஸ்கூட்டி தான் வந்து பிளாக் பண்ணி ஓரம் கட்டு அப்படின்றாங்க. ஐயோ நேரங்காலம் தெரியாமல் இந்த அங்கிள்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் அங்கே வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு அவளோட எல்லா புக்கும் இருக்கும் இல்லையா, லைக் அந்த எல்லா பேப்பர்ஸு அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறா. இந்த நேரத்தில் எங்கம்மா போய்ட்டு வரீங்க நீங்கள்? டைம் ஆச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க அவங்க. சார் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம், அதுக்கான ப்ரூஃப் இதிலே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த பில்லு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறா. மா எனக்கு அது புரியுது, இந்த நேரத்தில் இப்படி சுற்றலாமா, அதுவும் பொண்ணுங்க வேறு, ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் சில கேஸ்லாம் ஒரு மார்க்கமாக போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் வெளியே போகிறீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லைக் தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எங்கே பாருங்கள் சார், நீங்கள் வேறு எதுவும் நினச்சி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, எந்த விஷயமும் தெரியாமல் அசியூம் பண்ணாதீங்க, நீங்கள் அட்ரஸ்லாம் தர முடியாது, வேணும்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாஸ்போர்ட் இருக்கும், ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும்ல உங்களோட வேலட்லேருந்து, அதான் எடுத்து வந்து காட்டுறீங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு மா அதுக்குன்னு வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, வாயாடாதீங்க, முதல்ல வர்றது லேட்டு, பேச்ச கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. உங்களுக்கும் கோவம் வருது. நம்ம ஷாஷா வந்து சொல்கிறா, சார் விட்டுருங்க சார், ரியலாகவே ஷாப்பிங் போயிட்டு தான் வரோம் நாங்கள், இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஓ சார் மேடம் சார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசும்போது என்னடா சொல்கிற, அது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் ஏதோ சொன்னோன்னே ஓ சாரிம்மா, சாரிடா, நீங்கள் கிளம்புங்கடா, உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்களே போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பார்த்து போங்க, ஏதாவதுனா எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், ஆள் வேணா கூட அனுப்பிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு சாஷா சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் போய் வண்டியில் ஏறா, நீங்களும் போய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போகிறீங்க. போகிறப்போ மறைச்சிட்டு ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு போகிறீங்க. அப்போ அந்த பெரிய அஃபிஷியல் இருந்தார்ல, அவர் கேட்குறாரு, ஏன்டா இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இல்லை சார் இருட்டில் எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, அப்புறம் அவ்வளோதான், நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுறார் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசிட்டு சரி வா அடுத்து யார் மாட்டுறாங்கன்னு பார்ப்போம், யாராவது மாட்டினாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து கடுப்பில் போயிட்டுருக்கீங்க. அப்படி என்னத்தான் அவன் காதில் சொன்னான்னு தெரில, ஒன்றே ரெஸ்பெக்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ வந்து அவள் சிரிச்சுட்டே சாஷா சொல்கிறான், ஆமாம் ஜானு நானும் பார்த்தேன், என்னடா அது நமக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது அதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்து பேசும்போது, எங்கள் பார் சாஷா அதை பற்றி பேசாத, நான் ஏன் பேசக்கூடாது, நடந்தது தானே சொல்கிறேன். இப்போ இதே நீ வந்து அவரோட ஃபியான்சி இல்லைன்னா நமக்கு இங்கே நடக்கிற கதையே வேறு, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுட்டு பேரண்ட்ஸை கால் பண்ண அதை பண்ணி இதை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ நீங்கள் இது ஒரே காரணம், நீ வந்து இப்போ ஜிமினோட ஃபியான்சி மாமாவோட ஃபியான்சிங்கிற ஒரே காரணத்தினால தான் ஒன்றே விட்டுட்டாங்க.
இல்லைனா இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் நமக்கு இருந்திருக்குமா சொல்லு அப்படின்னு சொல்லி பேசினோடனே, ஏய் நீ வண்டி நிறுத்து அப்படின்றீங்க. ஏய் வண்டியெல்லாம் நிறுத்த முடியாது, என்ன மாதிரி ஏரியா இங்கே வந்து நிறுத்த சொல்கிறேன், நிறுத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தினோடனே அவளும் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறா. நீங்கள் இறங்குறீங்க. ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏய் இந்த நேரத்தில் உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்க, நீ வா. சரி சாரிம்மா தாயே, போதுமா, நான் பேசல, சாரி, வண்டியில் ஏறு. இல்லை தேவையில்ல, நீ போ, நான் யாரோட ப்ரிவிலேஜ்லையும் நான் சுத்த விரும்பல ஒன்றும். ஏம்மா சாமி, சாரி கேட்டேன், நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷனை, திருப்பி அவ்வளோ தூரம் போய் பேசிட்டு எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. வண்டியில் ஏறி, மணி அடிச்சிடி, நம்ம அம்மா நம்மளை கொன்றுவாங்க, ஏறி அப்படின்னு கத்திட்டே இருக்காவ. எனக்கு தேவையில்ல, யாரோட ப்ரிவிலேஜ்லேயும் நான் இருக்க மாட்டேன். அதுவும் முக்கியமாக ஒரு போலீஸ்காரனோட ப்ரிவிலேஜில் இருக்கவே மாட்டேன். நான் ஒரு போலீஸ்காரனோட ப்ரிவிலேஜில் எனக்கு இருக்கவே பிடிக்கல, நீ போ, நான் வரல அப்படின்றீங்க. என் நேரங்காலம் தெரியாமல் வேற சாவடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டியை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாளா, ஆன் பண்ணுறா திருப்பியும். சரி ஓகே சாரி, ஓகேவா, சாரி சாரி சாரி, ப்ளீஸ் 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 ஏறிச்சானு, நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு வந்துட்டு எழுதிலாம் கொடுக்குறேன், அசைன்மெண்ட்லாம் வந்துட்டு எழுதி தரேன், உன்னை பற்றி நிறைய எழுதி தரேன், உனக்கு தான் பிடிக்குமே இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே, நான் எழுதி தரேன்டி, வாடி வாடி வாடி, என்னை மாட்டி விட்றாதடி, அம்மா பகிர்ந்துருவாங்கடி என்னைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. சரி இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசினேன் தாயே சாரி, ஏறி தொலை அப்படின்றா அவள் போயிட்டு அப்படியே நீங்கள் ஏறினதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறா. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது அவள் நேரத்துக்கு. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. தொடர்ந்து 5 நிமிஷமாக வந்து வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. போச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு நம்ம போய் கேப் புக் பண்ணிட்டு போயிடலாம், இந்த இடத்துல கேப் இருக்காது, கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் அங்கே தான் ஏறுற மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாப் கிட்ட, என்ன சொல்கிற போகலாமா, நமக்கு வேறு டைம் இல்லை, கேபை புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புக் பண்ண சொல்கிறான். நீங்களும் கேப் வந்து அந்த பிக்கப் பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, பிக்கப் பாயிண்ட்டு அங்கே வந்து போட்டுடுறீங்க பிக்கப் பாயிண்ட்டை. நீங்களும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்கூட்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கிளம்பி நடந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் தேவைதான், நான் சொல்லலை, போலீஸ்காரனோட ப்ரிவிலேஜ்னால் இப்படி தான் நமக்கு கதி அப்படின்னு சொல்கிறீங்க. நேரங்காலம் தெரியாமல் பேசாதடி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி கடுப்பில் போயிட்டுருக்கா. அப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, டம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் இருட்டாக இருக்குது, அந்த சைடில் கேட்குது. ஹே இப்போ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு தானே? ஆமாம் ஜானு, டம்முன்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, விடு ஏதாவது பொருள் விழுந்திருக்கோம் வீட்டில். இல்லடி, இது வேறு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யாரோ அழுகிற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குது. ஏய் யாரோ அழுகுறாங்கடி, ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி, இது நைட் டைம் வேறடி, பேய் உலாவுற டைமு, பேய் ஏதோ கூப்பிடுது போல ஜானு, வா ஜானு போயிடலாம் அப்படின்னு வந்து அவள் பயந்துட்டு இருக்கா. ஏச்சி நிறுத்து, உண்மையாகவே யாரோ அழுகுறாங்க, அழுகுற சவுண்ட் கேட்குது. அந்த பக்கம் வேறு ஏதோ சவுண்ட் கேட்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அவங்கள பிடிக்கிறா. வேணாடி, டைம் வேறு ஆகிடுச்சிடி, ஏதாவது பிரச்சனை, இது ஒரு ட்ராப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, இது ஒரு ட்ராப்பாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை, வா நம்ம போயிடலாம். இல்லை நிறுத்து, ஏதோ ஒரு அழுகிற சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது நம்ம? அதுக்குன்னு நம்ம போய் பிரச்சனையில் மாட்ட முடியுமாடி, ஏன் செல்ஃபிஷ் மாதிரி பேசுகிற, வா நீனு, நான் கூட தானே இருக்கேன். ஐயோ நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடி, வான்னு சொன்னேன், நீ வரலனா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை தட்டி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறீங்க. அந்த ஸ்ட்ரீட் இருட்டாக இருக்குல்ல, அந்த பக்கம் தான் போகிறீங்க. உங்களுக்கு அந்த அழுகிற சவுண்ட் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் அடித்து வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஒரு டஸ்ட்பின் சைடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் பெரிய கார்பேஜ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, அது பக்கத்தில் சில கவர் அதெல்லாம் போட்டுருக்கு, அங்கே தான் உங்களுக்கு வாய்ஸ் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் விலைக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப டர்ட்டியாக ஒரு மாதிரி அழுது, அங்கங்கே அடிபட்டு ரத்தமாக வந்து வீங்கி போய் ஒரு மாதிரி கோரமான ஒரு ஸ்டேட்டில் தவிச்ச மாதிரி ஒரு நிலமையில இருந்து வாயை மூடிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா அந்த குழந்தை. நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க. பாப்பா யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நீங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் சவுண்டு கேட்குது. தேடுங்கடா, இங்கே தாண்டா எங்கேயாவது இருக்கும், அந்த குட்டி சாத்தம் இருக்கு பாருங்க, தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட வாய்ஸ்லாம் கேட்குது. அதெல்லாம் கேட்டோன்னே உங்களுக்கு பயமாயிடுது. நம்ம சாஷாவும் பின்னாடி இருந்திருப்பாளா, அவளும் பயப்படுறா. ஜானு ஏதோ பிரச்சனை, மாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த பக்கம் ஓடுற அங்கிட்டு இங்கிட்டுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. லைக் வந்து உங்களை சுற்றி தான் யாரோ அங்கே ஓடி தேடுற மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாஷாவை வந்து அந்த பக்கம் ஒளிய வச்சுட்டு நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற அதே அந்த இடத்துல தான் அந்த கார்பேஜ், அந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு, ஒரு முற்று சந்தை, ஓகேங்களா, அது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க கரெக்டாக வரானுங்க. ஒரு சில பேர் வந்து அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கானுங்க, லைக் வந்து அந்த வெளிச்சத்தில் நின்றுட்டுருக்கானுங்க. மிஸ் ஆகிடுச்சுடா அந்த குட்டி சாத்தான், எங்கே போய் தொலைஞ்சதுனே தெரில, இதோட ஒரே ரோதனையாக இருக்குது, எப்போ பாரு எவ்வளோ அடி போட்டாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்குது,
அந்த மொட்டை தலைக்கு நம்ம என்ன போய் பதில் சொல்கிறது இப்போ? டேய் தேடுங்கடா, சுற்றி தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறானுங்க. நீங்கள் 2 பேரும் அப்போ தான் மூச்சே விடுறீங்க. ஆப்போசிட்டில் தான் சாஷா உட்காந்துருப்பா. சாஷாவும் மூச்சை இழுத்து விட்டுட்டு, ஜானு யார் ஜானு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுமையாக எஞ்சி வரலான்னு ட்ரை பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு நெல்லு அப்படின்ற மாதிரி வந்து சைன் காட்டுறீங்க. அவளும் அந்த இடத்துலேயே உட்காந்துக்கிறா. நீங்கள் அந்த குழந்தைகிட்ட அப்படியே கேட்குறீங்க, பாப்பா யாருமா நீ, எதுக்கு எங்கே உட்காந்துருக்க, யார் இவங்க, உன்னை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கா, ஹெட்டை ஷூக் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஷாவோட ஃபோன் வேறு அடிச்சிருது பட்டுன்னு. அவள் அரண்டுறா. யாருன்னு பார்த்தா சித்தப்பா தான். அவங்க அப்பா அம்மா வந்து கால் பண்ணுறதை பார்த்துட்டு அவள் உடனே ஃபோனை சைலண்டில் மாற்றிடுறான். ஏன்னா அவனுக்கு இந்த பக்கம் ஒலாவிட்டு இருக்க அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்குது. உங்களோட ஃபோன் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டில் போட்டுறீங்க. அப்படியே 2 பேரும் அங்கேயே தான் இருக்கீங்க. ஏன்னா அவனுங்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. போலீஸ்க்கு வந்து கால் பண்ணலான்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவனுங்க சுற்றியே இருக்கானுங்க. பேசவே முடியல உங்களால். மூச்சு லைட்டாக விட்டால் கூட மாட்டிப்போமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் நீங்களும் சாஷா அந்த குழந்தெல்லாம் அப்படியே அந்த இடத்துல ஒளிஞ்சே தான் இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஃபோனில் லைட்டாக வெளிச்சம் மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த கேப் வந்திருக்கோம்ல, அவன் தான் வந்து கால் பண்ணியிருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அங்கே தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பாயிண்ட்டை போட்டிருப்பீங்க அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க போல், வந்துட்டாங்க போல். ஸோ அந்த ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், ஆப்பில் ரீச்சுடுன்னு சொல்லி போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நீங்களும் அவ்வளோ அப்படியே மூஞ்சு பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அவகிட்ட வந்து சிக்னல் காட்டுறீங்க, கார் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேபு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவள் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெஸ்டர் பண்ணி காட்டுறான். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பொறுமையாக அந்த குழந்தைய வந்துட்டு, பாப்பா இங்கே இரு சரியா, நான் சொல்லும் போது வெளியே வா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக அந்த இடத்த விட்டு எந்திக்கிறீங்க. அந்த குழந்தை உங்கள் கை பிடிச்சிட்டு வேணான்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சிடுறா. வேணாம் அப்படின்னு சொல்லி, இரு பாப்பா இங்கேருந்து போகணும்னா நம்ம வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை வந்து உங்களை விடவே மாட்டுறாங்க, கையை பிடிச்சே தான் இருக்கா. அப்போ சாஷாவை நீங்கள் பார்க்குறீங்க. சாஷா வந்துட்டு ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அவள் இந்த பக்கம் வரா. இந்த பக்கம் வந்து அந்த குழந்தைகிட்ட அவன் உட்காந்துக்கிறா, குழந்தைய பிடிச்ச மாதிரி. நீங்கள் பொறுமையாக அங்கேருந்து எஞ்சி போகிறீங்க. சாஷா அவங்க கை பிடிச்சி பத்திரம் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. நீங்கள் பொறுமையாக அந்த பக்கம் போய் எட்டி பார்க்குறீங்க, அவனுங்க போயிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் இப்போ எவனும் நிற்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவனுங்க ஏதோ ஓடிப்போ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம், லைக் ஓடி போய் டே தேடுங்கடா அப்படின்னு சொல்கிற சத்தம். அந்த மாதிரி சவுண்டு கேட்டு வந்தால் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க. சரி இருக்காங்களான்னு சுற்றி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறீங்க. அவளும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரா. அந்த கேப் அங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு நீங்களும் அவ்வளோ குடுன்னு ஓடுறீங்க. ஓடி போய் அந்த கேபுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கும்போது கேப் டிரைவர் கேட்குறாரு, அம்மா நீங்கள் தான் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலான்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. கேபில் வந்து என்ன தான் ஹோம் அட்ரஸ் போட்டிருந்தாலும் சரி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகலான்னு பார்த்தா அந்த கேபோட மிரர் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட்டில் இருக்கோம்ல, அது வழியாக பார்த்தா தெரியுது அவனுங்க அங்கே பின்னாடி பைக்கில் அங்கே நின்றுக்கிட்டு அவனுக்கு ஏதோ பைக்கில் உட்காந்துக்கிட்டு லைக் இப்போ ஒரு வெப்பன் மாதிரி அந்த ஒரு அயன் ராடு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெப்பன்லாம் கையில் வச்சுட்டு சுற்றுறானுங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா அந்த கேப் வந்து திருப்பி யூட்டர்ன் போட்டு அந்த பக்கம் தான் போகணும். அவனுங்களை நோக்கி தான், அவனுங்களை தாண்டி தான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது. அந்த பக்கம் தான் தாண்டி போகணும். ஸோ அதனால் நீங்கள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா கேப் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வீட்டு அட்ரஸ் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துறீங்க. அவர் வந்து கேட்குறாரு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் வண்டியை மட்டும் மூவ் பண்ணுங்க முன்னாடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுக்கிறாரு. கேப் வந்து போகுது. அந்த பக்கம் நீங்கள் அந்த மிரர் வழியாக பார்க்குறீங்க. அவனுங்க பின்னாடி வரானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பின்னாடி எவனும் வரல, அவங்க தூரத்தில் தான் இருக்கானுங்க. அவனுங்க இருந்து பேசிகிட்டு இருக்கானுங்க, எதுவும் இந்த குழந்தைய காணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. சாஷா அந்த குழந்தைய கெட்டியாக பிடிச்சிக்கிறா. நீங்களும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிறீங்க. கேப் டிரைவருக்கு தெரியாத மாதிரி உங்களோட ஸ்டோலு ஓவர் கோட் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு குழந்தைய கவர் பண்ண மாதிரி தான் நீங்களும் அவ்வளோ உட்கார வச்சுருக்கீங்க. அந்த விண்டோ கிட்ட உட்கார வச்சுருக்கீங்க, லைக் டிரைவருக்கு பின்னாடி சீட்டு. ஸோ அந்த குழந்தையோட அடி அதெல்லாம் தெரியாத மாதிரி. ஸோ அப்படி உட்கார வச்சுட்டு போகிறீங்க. அங்கே கேபு வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ரீச் ஆனோடனே உங்கள் சித்தப்பா சித்தி வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. என்னமாச்சு ஜானு, சாஷா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் வேகமாக நீங்கள் சாஷாவை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து சுற்றி பார்க்குறீங்க. ஆள் யாரும் இல்லைங்கோமே. சாஷாவே அந்த குழந்தைய வெளியே வர சொல்கிறீங்க. கேப் டிரைவருக்கும் மணியெல்லாம் பே பண்ணிட்டு அவங்கள அனுப்பியாச்சு. குடுன்னு ஓடி வரீங்க உள்ளே. எங்கம்மா ஸ்கூட்டியில் தானே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டே கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறீங்க யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர சான்சஸ் இருக்குல்ல. நீங்கள் வேகமாக வந்து சித்தப்பா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. குழந்தைய வேறு எடுத்துகிட்டு போகிறீங்க. இது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி தான் கேட்குறாங்க. நீங்களும் சாஷாவும் ஒரு மாதிரி பயந்து போய் அந்த ஒரு பதட்டத்திலே தான் இருக்கீங்க. அவங்க டோரையும் சாத்திட்டு அவங்க அப்போ தான் உள்ளே வராங்க. தண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. என்னாச்சு ஜானு, சாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியெலாம் கொடுத்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பதட்டமாகி
ஒரு மாதிரி இன்னும் அதுலேருந்து வெளியே வராத மாதிரி தான் இருக்கீங்க. அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார வைக்கிறீங்க. சித்தி வந்து பார்க்குறாங்க, யார் பாப்பா நீ, ஏன் உனக்கு இவ்வளோ காயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க. அவள் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே தான் இருக்கா. சித்தப்பாக்கு ஒன்றுமே புரியல. என்னமாச்சு சாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேச வரும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டுட்டு இந்த நேரத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் சாஷாக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபாலோ கீழே பண்ணிட்டு வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் கிச்சனில் ஒளிய வச்சிடுறீங்க. சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க. சித்தப்பா வந்து ஈரமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும்ல டோரில் யார் இருந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு, அதில் போய் பார்த்தா ஒரு போலீஸ்காரனும் ஒரு ஆளும் நிற்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாக்கு தெரில, சித்திக்கும் புரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. பதட்டம் தெரியுது உங்கள் டிப்பரோட ஃபேஸில். அதை பார்த்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார். சார் இங்கே நீங்கள் ஏதாவது குட்டி குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. என்ன குழந்தை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா இவருக்கு புரியல, நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது சித்தப்பாக்கு ஒன்றும் புரியலை. சித்தியும் வந்து பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி மேடம், இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இவரோட பொண்ணு வந்து காணாமல் போயிடுச்சு. அதுதான் வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து குழந்தை ஓடி வந்ததாக சொன்னாங்க. குழந்தை இந்த வயசில் இருக்கும், இவ்வளோ ஹைட்டு, முடி இவ்வளோ இருக்கும், கொஞ்சம் அடிலாம் பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடையாளமும் சொல்கிறாங்க. அந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான். ஐயா, எப்படியாவது என் குழந்தைய பார்த்தீங்கன்னா சொல்லுங்கய்யா. என் குழந்தைக்கு அடியாக விழுந்திருக்கும். என் பொண்டாட்டி தான் நான் இல்லாத சமயமாக பார்த்து என் பிள்ளைய அடிச்சிட்டா. பிள்ளைய அடித்து என்ன பண்ணாலோ தெரியல, காணாமல் போயிடுச்சு என் புள்ள. என் புள்ள இல்லாமல் 4 நாளாக சோறு தண்ணி உள்ளே இறங்கலை. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் கும்பிட்டு கேட்குறான். சித்தப்பாக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனுங்க சொன்னால் அதே குழந்தை தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. இவனுங்க எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாஷாவும் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி போடலான்னு தான் பார்க்குறீங்க. ஆனால் சாஷா வந்து கை பிடிச்சிட்றா, வேணாம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து சொல்லி, ஐயா எப்படியாவது என் குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கய்யா. நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தாங்கய்யா இருப்போம். குழந்தைக்கு வந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், குழந்தைய பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி உங்களையும் சாஷாவையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேசுகிறானுங்க. உங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. சித்தி பேசுகிறாங்க. என்னங்கய்யா சொல்கிறீங்க, குழந்தைய தொலைச்சிட்டிங்களா இந்த நேரத்துலையா? இது என்ன மாதிரி நேரம், இந்த நேரத்தில் குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது, காலம் கெட்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அவங்க புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலை. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. இப்போ எடுத்தோன்னே சொன்னால் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, போலீஸ்காரங்கிட்ட சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஏதோ சஸ்ஸாக ஃபீல் ஆகிறதுனால சொல்லாமல் இருக்கார் சித்தப்பாவும். சித்தி வந்து சொல்லலான்ற மாதிரி வராங்க அப்போ தான். ஆனால் இங்கே அப்படின்னு சொல்ல வரும்போது சித்தப்பா வந்து கை பிடிச்சிடுறாங்க சித்தி கையை, வேணான்ற மாதிரி சொல்லிட்டு. நான் இங்கே சிசிடிவிலாம் இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் அது வழியாக பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வழியாக பார்க்கும்போது குழந்தை எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் எந்த கவலையும் படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. போலீஸ்காரம் தேங்க்யூ சார், எதுவாக இருந்தாலும் எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள். நாங்கள் இந்த பக்கம் தான் நைட் டைமில் பேட்ரோல் பண்ணிகிட்ருப்போம். ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. குழந்தைய பார்த்தா எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுதோ அது கொடுத்துட்டு போயிருங்க. உங்ககிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை எப்போ என்ன பண்ணுன்னே தெரியாது, கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள் வேறையாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்தோன்னே அந்த ஆள் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறான். ஆமாங்கய்யா, என் புள்ள கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாமல் போயிட்டா. அவளால் பேச வேற முடியாது. என் குழந்தை எங்கே போய் என்ன பண்ணுதுன்னே தெரியலையே, ஏன் தூக்கிட்டு போனானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவராக ஆக்ட் பண்ணுறான். உங்களுக்கும் சாஷாக்கும் ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. அந்த போலீஸ்காரன் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சாஷாவே உங்களுக்கு ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்கய்யா பார்த்து, வீட்டில் பொண்ணுங்களாம் இருக்குது, சேஃப்டியாக இருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சொல்லிடணும், வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி லைக் எப்படின்னா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு போகிறான். சித்தப்பாக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சஸ்ஸாக இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு கண்ணீர்லாம் துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு உங்களையும் சாஷாவையும் பார்த்து லைட்டாக ஸ்முக் பண்ணிட்டு அப்படியே போகிறான். உங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. சித்தப்பா ஒன்று டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்து உட்கார்றாரு சோஃபாவில். சித்தி வந்து கேட்குறாங்க, என்னங்க அந்த குழந்தை இவங்க ஏதோ கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த குழந்தை மாதிரி ஏதோ அடையாளம் சொல்கிறாங்க, கொடுத்துருக்கலாம்ல அவங்கக்கிட்ட அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது, இல்லைம்மா எனக்கு ஏதோ சரியாக படலை, பார்த்தா இவனுங்க பேசுகிற விதமும் சரியில்லை, ஏதோ குழந்தைய காணோம், அடித்து அப்யூஸ், இது வந்து எனக்கு சரியாக படலை, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்தி கேட்குறாங்க. போலீஸ்காரன் தான் வந்துட்டு வேற போயிருக்கான், எனக்கு ஏதோ இது பெரிய விஷயம் மாதிரி தெரியுது,
சாஷா இங்கே வாங்க 2 பேரும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் போய் கிச்சன்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வரீங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ தான் நீங்களும் சாஷாவும் நடந்த கதை எல்லாமே வந்து சொல்கிறீங்க. எல்லாம் கேட்டு சித்திக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அட பாவீங்களா, கொஞ்ச நேரத்தில் என்னம்மா நடிச்சு ஏமாத்த பார்த்தாங்க பாருங்களேங்க. குழந்தைய தூக்கிட்டு போய் பார்த்துருக்கானுங்க. பாவம், எப்படியோ குழந்தை தப்பிச்சு வந்திருக்கு. இந்தம்மா நீ தண்ணி குடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறாங்க அவங்க. அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே விக்கிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரியா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, உன்னை கொடுத்துட மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக போய் ஃபஸ்ட் எய்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. சித்தப்பா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, தலையில் கை வச்சுட்டு. எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க? இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் இவனுங்க வந்துடுவானுங்க. இவனுங்க இங்கே தான் இருக்கிறதா வேற சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா யோசிச்சுட்டு சித்தி தான் அப்படியே கூப்பிட்றாங்க அவங்க. சொல்லுங்க, நீ ஜிம்மனுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சாஷா பார்க்குறா. அப்போ வந்து சாஷா சொல்கிறா, அப்பா ஜிமின் மாமாவுக்கு கால் பண்ணிடலாம்ப்பா, அவர் தான் இதுக்கு கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது சித்தியும் அதை தான் சொல்கிறாங்க. ஆமாங்க, இது ஜிம்மனுக்கு தெரிஞ்சாதான் உண்டு, நம்ம யாரை நம்புறதுனே தெரியாது. நம்மள நம்பிக்கையான ஒரு ஆள்னா நம்ம ஜிம்மனுக்கு தான் கால் பண்ணோம், அவனுக்கே கால் பண்ணுறேங்க, தம்பி கரெக்டாக பார்த்துக்கோ அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் எடுக்கிறாரு, ஃபோன் தான் எடுத்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேசுகிறாரு, கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுகிறாரு. அந்த ஃபஸ்ட் எய்ட் வந்து யூஸ் பண்ணி அந்த குழந்தையோட அந்த ஈரமாக இருக்கும்ல, ரத்த காயெல்லாம் பட்டு ஒரு மாதிரியாக காஞ்சி போன நிலமையில இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சி விட்றாங்க. நீங்களும் எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு தொடச்சி விட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவள் அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நீ பயப்படாதம்மா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாம் பார்த்துப்போம் சரியா, உன்னை எப்படியாவது உன் இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறோம், உன் இடம் ஏதாவது சொல்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்குறாங்க. அவளால் பேச முடியாதுல்ல, அவள் அப்படியே ஒரு மாதிரி செய்கை ஏதோ காட்டுறா, ஆனால் அவங்க யாருக்குமே புரியல. அப்போ சாஷா வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒரு பெண்ணும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கை நடுங்கிக்கிட்டே வந்து அந்த பெண்ணை யூஸ் பண்ணி எழுதி காட்டுறா. அவளோட அட்ரஸ் எது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதி காட்டுறா. அவள் ஏதோ ஒரு ஆர்ஃபனில் தான் இருந்த மாதிரி தெரியுது போல். அந்த ஆர்ஃபன் அட்ரஸ் எழுதிட்டு அவள் பேர் என்ன, அவள் எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுகிறா அவளால் முடிஞ்ச அளவுக்கு. குழந்தை இல்லை, அவ்வளோ விவரமாக எழுத தெரியாதுல்ல, ஓரளவுக்கு மட்டும் எழுதி காட்டுறா. அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் சித்தப்பாவும் வந்துட்டு அந்த லெட்டர் வந்து பார்த்துட்டு, ஆமாம் ஜிமின், இங்கே தான் குழந்தை வச்சுருக்கோம், யாருக்கும் இன்னும் கால் பண்ணல, எங்களுக்கு வந்து கேட்டுட்டு வேற போனோம், ஒரு ஆள் கேட்டுட்டு போனாலும் சரி படலை, அதனால தான் உனக்கு உடனே கால் அடித்தோம் அப்படின்னு அந்த அவர் பேசும்போது அங்கே ஏதோ கேட்குது. சரி ஜிமின், ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை வச்சுட்டு அந்த லெட்ரு வந்து எழுதியிருப்பாளே அந்த பேப்பரில் அந்த குழந்தை, அதை வந்து பிக் எடுத்து ஜிம்மினுக்கும் வந்து அனுப்பி விடுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பயப்படாதீங்க சரிங்களா, ஜிமின் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரதான் வந்து சொல்லிட்டான், ஏதாவது துணைக்கு வேணால் ஆள் வேணால் வைக்க சொல்கிறேன் நான், நீங்கள் பயப்படாதீங்க, ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, எந்த பிரச்சனைனாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு, பசியில் இருக்கோம் என் செல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறாரு. போயிட்டு அந்த விண்டோ வழியாக கர்டைன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக விலக்கி பார்த்தா இவனுங்க வந்து அந்த பக்கம் தான் உலாவிக்கிட்டு இருக்கானுங்க, பைக்கெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு ஏதோ சிகரெட்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. இவருக்கு சரியே படலை. சரி, நம்ம இங்கேயே முழிச்சிருப்போம், பிள்ளைங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அந்த விண்டோலாம் எல்லாமே வந்து லாக் பண்ணியிருக்கான்னு போய் வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து எல்லா விண்டோவும் லாக் பண்ணி ஸ்க்ரீன் அந்த கர்டைன்லாம் போட்டு இழுத்து விட்டுட்டு வராரு. இங்கே பாருமா, நம்ம முழிச்சிருப்போம் குழந்தைங்களுக்காக, குழந்தைங்க போய் தூங்கட்டும் சரியா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சரிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்படி ஒரு குழந்தைய அடித்து சித்திரவதைப்படுத்தி, நல்ல வேலை நம்ம பிள்ளைங்க பத்திரமா வந்துச்சுங்க அப்படின்னு வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே உங்கள் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பீங்க, சாஷாவும் நீங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணுவோம்ல அந்த காயத்துக்கு, அதெல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அப்போ சாஷா சொல்கிறா, இங்கே பாருமா, நீ பயப்படாத சரியா, நாங்கள் உன்னை பார்த்துப்போம், உன் வீட்லேயே கொண்டு போய் சேர்த்துருவோண்டா செல்லம், நீ அழுகாத, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துடலாம், கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா சாஷா. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறீங்க. நீ பயப்படாதம்மா சரியா, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உன்னை காப்பாற்றி உன் இடத்துல சேர்த்துருவோம், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ்லாம் காட்டுறீங்க. அவள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்து அந்த பிங்கி ப்ராமிஸ் பண்ணிப்போம் இல்லையா அந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு, அது அழகாக பண்ணுறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவள் ஹெட்டை பேட் பண்ணி கொடுத்துட்டு அவள் லைட்டாக ஒரு ஹக் மாதிரி பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. சாஷா பார்த்துட்டு, இரு ஜானு, நீங்கள் இரு, நான் வந்து கீழே போயிட்டு அப்பாட்டி அம்மாட்டி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போகிறா. நீங்களும் குழந்தை மட்டும் தான் அந்த பெட்டில், உங்களோட ரூம் பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. சாஷா வந்து கீழே போனதுக்கப்புறமா நீங்களும் அந்த குழந்தைய வந்து அமைதியாக அந்த பெட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அந்த குழந்தைய வந்துட்டு, ஹீனா நீ வந்து படுமா
அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறா, வேணான்ற மாதிரி சொல்கிறா. நீ வந்து படுறா, பரவாயில்ல, நீ தூங்கு, பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, தூங்காத மாதிரி, நீ தூங்குடா, உன்னை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் சரியா அப்படின்றீங்க. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை நோட் பண்ணுறா. நீங்கள் அவளை போய்ட்டு உங்கள் பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு பக்கத்துலேயே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி அவள் கொஞ்ச நேரம் தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. தூங்கின மாதிரி கண்ணையும் மூடிட்டா. போகலான்னு பார்த்தா அவங்க கையை விடவே இல்லை, கெட்டியாக பிடிச்சிக்கிறா பயத்தில். தூக்கத்துலேயும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் வந்து குழந்தைய வந்து கடத்தி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு நினச்சி. அப்படியே உங்களோட ஹார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த குழந்தை அழுதுகிட்டு அவ்வளோ காயத்தில் வந்து படுத்துருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் அப்படியே இந்த பக்கம் தான் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஹேண்ட்பேக்கில் வந்து டைரி இருக்கும்ல, அது வந்து லைக் ஜிப்பு வந்து போடாமல் தான் இருந்திருக்கும். அதனால் அப்படியே தெரியுது அந்த பிங்க் கலர் டைரி. நீங்கள் அதை போய்ட்டு எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அன்லாக் பண்ணி. அதில் வந்து லைக் வந்து எல்லா விஷயமும் எழுதியிருக்கோம்ல, மெமரிஸ் எல்லாமே. அதில் ஒரு மறக்க முடியாத மெமரியாக வந்துட்டு ஒன்று இருக்கும். அதுதான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணே கலங்குது. அப்பா, இப்படி தானப்பா இருந்திருக்கோம் உங்களுக்கும். அந்த குழந்தைங்கள காப்பாற்றணும்னு போய் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. இப்போது நானும் அதே ஒரு நிலைமையில தான் நிற்கிறேன். ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? என் விதியை பாருங்களேன். உங்களுக்கு பொண்ணாக பிறந்து நானும் அதே நிலைமையில தான் நிற்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை நான் தான் கோவத்தில் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குழந்தைய அப்படியே பார்த்துட்டு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தடவி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்த மணிக்கே வந்து அந்த இதில் சாஞ்சி படுத்துடுறீங்க. நம்ம சாஷா மேலே வந்து பார்க்குற டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கண்ணீர் அந்த குழந்தையோட கண்ணீர்லாம் அப்படியே கொட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் உங்களையும் வந்து நல்லா படுக்க வச்சு அந்த பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு அவள் அப்படியே வெளியே போகிறப்போ அப்படியே கால் பண்ணுறா. ஹலோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. சாஷா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு அடிலாம் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை மாமா, நாங்கள் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இவனுக்கு எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானுங்க மாமா அப்படின்னு வந்து அவள் பேசிகிட்ருக்கா. நீ பயப்படாத சாஷா. அவள் என்ன பண்ணுறா? அவள் உள்ளே தான் இருக்கா மாமா, குழந்தையோட தான் இருக்கா. அவளும் பயந்துட்டா அப்படின்னு வந்து அவள் சொல்லிவிட்டு அழுதுட்ருக்கா. சரி, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் நாளைக்கு வந்துடுவேன் காலையிலே, சரியா? நீ கவலைப்படாதம்மா. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு, நாங்கள் வந்து நிற்பேன், என் ஆளுங்க வருவாங்க, சரியா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலை வச்சுட்டு கீழே போகிறான். சாஷாவும் கீழே போயிடுறா. சாஷாவும் கீழே போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பாவோட தான் இருக்கா அந்த ஹால்லேயே தான். நீங்கள் மேலே இங்கே நீங்கள் 2 பேர் தூங்குறீங்க, அவள் போய் சோஃபாவில் கீழே படுத்துருக்கா. அவங்க அம்மா அப்பா, அதாவது உங்கள் சித்தி சித்தப்பா முழிச்சே தான் இருக்காங்க நைட்டு பூரா, எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் டே உங்களுக்கு உங்களோட டோர் நாக்கிங் சவுண்ட் தான் கேட்குது. நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு அந்த குழந்தைய பார்க்குறீங்க. அவள் எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு பார்த்தா அவள் தூங்கிட்டுருக்கா. நீங்கள் அவளை எழுப்பாத மாதிரி பொறுமையாக எந்திச்சு போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜானு, கீழே ஜிமின் மாமா வந்திருக்காரு, கூப்பிட்றாங்க கீழே அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு போய் உங்களோட ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறீங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்குது, இன்னும் எந்திக்கலை. ஸோ நீங்கள் அப்படியே சாஷா கூட தான் கீழே போகிறீங்க பொறுமையாக. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கர வேகமாக இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் இன்னும் உங்களுக்கு மறக்கல. ஒரு மாதிரி அது ஒரு நைட்மேர் மாதிரி கூட ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே அவ கூட தான் கீழே போகிறீங்க. நீங்கள் டவுன் ஸ்டேர்ஸ் இறங்கி போய் பார்த்தா ஜிமின் அங்கே உட்காந்துருக்காரு. ஜிமின் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களாம் இருக்காங்க. ஜிமின் வந்து அவரோட அஃபிஷியல் யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதில் தான் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு ரிலீஃப் வருது. பிகாஸ் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதையும் தாண்டி உங்களோட ஒரு ப்ரொடெக்ஷன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு சேஃபான ஒரு இடம், உலகத்திலே உங்களுக்கு சேஃபான ஒரு இடம்னு கேட்டால் அது ஜிமின் மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் சேஃபான மாதிரி ஒரு ஃபீல். அந்த ரிலீஃப்லேயே நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அப்படியே ஏக்கமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பட் ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் அதில் தான் இருக்குது, கோல்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட தான் வரீங்க. வாமா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு உட்காடுறீங்க அந்த பக்கம். அப்போ வந்து ஜிமின் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க, மேடம் நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பெயினோட அவர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக 1 by 1 சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களை கேட்குறாரு. அந்த டீட்டெயில்டாக கேட்போம் இல்லையா, இப்போ ஒரு போலீஸ்காரங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன டீட்டெயில்டாக கேட்கணுமோ
அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாரு. நீங்கள் அது எல்லாமே டான் ஆன்சர் பண்ணுறீங்க. ஏன்னா இது ஜிமின் வந்து உங்களுக்கு சொன்னது. லைக் வந்து இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம் நம்ம, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்னென்னலாம் நோட் பண்ணணும், அந்த இடத்துல என்னென்னலாம் விட்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஜிமின் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாரு. அதை வச்சு அவர் கேள்வி கேட்டோன்னே நீங்கள் ஷார்ப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதையும் அவர் எல்லாமே நோட் பண்ணிக்க சொல்கிறாங்க பக்கத்தில். அவங்க எல்லாத்தையும் அதை நோட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கேட்குறாரு, அங்கிள் அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோன்னே, அப்போ சித்தப்பா பார்த்துட்டு, ஜானு மேலே கூட்டிகிட்டு போடா, மேலே தான் இருக்குப்பா குழந்தை, தூங்கிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் எந்திக்கிறாரு. நீங்களும் வந்து ஹெட்டை நோட் பண்ணிட்டு எந்திக்கிறீங்க. இப்போ நீங்களும் ஜிமின் தான் மேலே போகிறீங்க. நீங்கள் பொறுமையாக மேலே போகிறீங்க. அவர் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. போயிட்டு நீங்கள் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டில் அந்த குழந்தையவே காணோம். உங்களுக்கு ஒரு மாதிரி பதறிடுது. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷெல்ஃபில் துணி எல்லா பொருளும் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அவள் அப்படியே வந்து அந்த ஒரு இதில் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ஹிடனான ஸ்பாட் மாதிரி அதில் போய் அவள் ஒளிஞ்சிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் அவகிட்ட போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவள் அப்படியே அழுதுகிட்டே வந்து ஒரு மாதிரி தேம்புறா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை ஷூக் பண்ணுறா. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக அவகிட்ட போகிறீங்க. பாப்பா நீ பயப்படாதம்மா, இவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க, நீ என்ன நம்புற தானே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறீங்க. அவள் வந்து வரவே மாட்டேங்கிற, ஒரு மாதிரி அழுதுகிட்டு பயந்துக்கிட்டே இருக்கா ஜிமினை பார்த்து. அப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சாய் எடுத்துகிட்டு, நீ தலைஜானும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டை நீட்டி பேசுகிறாரு. இங்கே பாரு பாப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே நான் வந்திருக்கேன், சரியா? நீ பயப்படாத, என்கிட்ட வா, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் உன் இடத்துல விட்டுருவேன், சரியா அப்படின்னு வந்து அவர் பேசுகிறாரு. அவள் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்து ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு மாதிரி கெஸ்டர் மாதிரி காட்டுறாரு. அதை காமிச்சோடனே அவள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹெட்டை நோட் பண்ணுறா. அப்படியே அவர் ஹேண்டை நீட்டினோடனே அவள் அப்படியே அந்த ஹேண்டை பிடிச்சி பொறுமையாக வெளியே வரா. வெளியே வந்து அப்படி நின்று பார்த்துட்ருக்கா. நீ பயப்படாதம்மா, சரியா? பத்திரமா இந்த வீட்டிலே இருக்கணும், சரியா? இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கொண்டு போய் உங்கள் வீட்டில் சேர்த்துருவேன் நான், சரிங்களா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, உங்களை தான் பார்த்துட்டு குழந்தை இங்கேயே இருக்கட்டும், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. வேறு எதுவுமே பேசலை உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய தான் பார்க்குறீங்க. அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து லைட்டாக உங்களை ஹக் பண்ண மாதிரி நின்றுக்கிறா பயத்தில். நீங்கள் அவளை கூட்டி போய் அந்த லைக் வந்து அந்த பெட் இருக்கும்ல, அதில் உட்கார வச்சு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு, இங்கேயே இருமா, நாங்கள் கீழே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு வேணான்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அவளுக்கு தனியாக இருக்க பயமாக இருக்க போல். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை பிடிச்சி நீங்கள் பொறுமையாக கூப்பிட்டு போகிறீங்க. அவளால் நடக்க வேற முடியாது இல்லை. ஸோ பொறுமையாக அவள் நடந்து இப்படி பின்னாடி வரா. ஜிமின் அதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்கள் கொஞ்ச நாள் லைக் ஒரு 4 to 5 days இங்கே உள்ளே இருங்க, வெளியே யாரும் போக வேணாம், நான் மொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏதாவது பிரச்சனை, வீட்டுக்குள்ளே ஏதாவது தெரியுது, வீட்டுக்குள்ளே யாராவது வராங்க அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள், வெளியே ஆள் போட்டு வச்சுட்டு தான் போகிறேன் நான், சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஜிமின், இது ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே அவர்கிட்ட நான் காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். ஏதாவது பிரச்சனைனா இமீடியட்டாக உனக்கு சொல்கிறேன்ப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தம்பி, கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்கு அங்கிள், இது என்னோடய டியூட்டி தான், கண்டிப்பாக நான் செய்வேன். வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. அப்படி ரொம்ப முக்கியமாக இருந்தால் கூட ஆளை வேணால் கூப்பிட்டு போங்க, வெளியே எப்பயுமே ஆள் இருப்பாங்க, சரிங்களா? நான் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ சித்தி வந்து பேசுகிறாங்க, தம்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா, டீ காஃபி? அதெல்லாம் வேணாம் ஆண்டி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அந்த போலீஸ் ஆஃபீஸரும் போகிறாங்க. நீங்களும் அந்த குழந்தைய அப்படியே தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் போகிறக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை திரும்பி உங்களை பார்க்குறாரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் மட்டும் இங்கே நிற்க சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அந்த குழந்தைய அங்கே தான் நின்றுட்டுருக்கு. அப்புறம் வந்து உங்கள் சித்தப்பா தான் வந்து பேசுகிறாங்க, நல்ல வேலை ஜிமின் ஏதோ இருக்க தெரிய போய் நம்ம தப்பிச்சோம், இல்லைனா என்ன பண்ணுறது, அந்த பாப்பா எந்திரிச்சிட்டாளா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவளும் பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் சாஷா எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்கீங்க. சாஷா வந்து அப்போ பேசுகிறா, ஜானு நல்ல வேலை ஜானு, ஜிமின் மாமா வந்துட்டு போனதுனால தான் ரிலீஃபாக இருக்குது. இப்போ எவனும் வெளியே இல்லை, ஆனால் நைட்டு பூரா நாங்கள் முழிச்சு தான் இருந்தோம், அப்பப்போ பார்த்துட்டே தான் இருந்தோம். அவனுங்க இங்கே தான் சுற்றி நடமாடிட்டு இருந்தானுங்க. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோடனே கிளம்பிட்டானுங்க போல். ஆனால் எப்போ என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. ஒரு 3 to 4 days வந்து இங்கே ஆள் போட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாமா, அது வரையும் ஹவுஸ் அரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேசலை. உங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி டீ இருக்கும் இல்லையா, அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பொறுமையாக குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தி சித்தப்பா சாஷா எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே பேசிக்கல, விட்டுடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே தான் இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு போனது ஒரு மாதிரி இருக்குது, லைக் குற்ற உணர்ச்சின்னு சொல்லலாம்.
ஒரு கஷ்டம், ஏக்கம் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸில் தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்களோட சேஃப்டிக்காக வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஒரு 3 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து சுற்றி உங்களோட வீட்டை பார்த்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்பப்போ. ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக, எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஆள் போட்டு தான் போயிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. 3 டேஸாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது. அந்த குழந்தை கூட தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே வீட்லேயே தான் எல்லோரும் சுற்றிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா, அதாவது உங்கள் சித்தப்பா, சித்தி, நீங்கள், சாஷா, அந்த குழந்தை 5 பேரும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி பாஸ் ஆகுது. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் வருது. ஒரு ஈவினிங் டைம் மேலேன்னு சொல்லாமே. ஈவினிங் டைம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் வருது காலேஜிலேருந்து தான். உங்கள் ப்ரொஃபஸர் தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ மேம், மிஸ் ஜானு, நீங்கள் ஏன் இன்னும் காலேஜுக்கு வரல? ஆல்மோஸ்ட் செமிஸ்டர் வரப்போகுது. ஹால் டிக்கெட்ஸ்லாம் இன்னும் கலெக்ட் பண்ணலிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லைக் வந்து அந்த இன்விலிஜேட்டர் அந்த மாதிரி சொல்லாமே, அந்த இதுக்கு பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தான். மேம், அது ஒரு மெடிக்கல் லீவ்னால இருக்கேன் மேம். ஓகேம்மா, நீங்கள் இன்றைக்கே வந்து மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு. மறக்காமல் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏதாவதுனா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க, சரிங்களா? உங்களோட ஹால் டிக்கெட் வந்து ரூம் நம்பர் 17 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் காலை வச்சிடறாங்க. நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. நீங்கள் அப்போ வெளியே வந்துட்டு சித்தப்பாட சொல்கிறீங்க. சித்தப்பா, சொல்கிறா, இந்த மாதிரி காலேஜிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க சித்தப்பா, ஹால் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே சித்தப்பா பார்க்குறாரு. இந்த நேரமாடா, நாளைக்கு போய் வாங்கிக்கலாமே. ஏன்னா சாஷாவும் சித்தியும் அங்கே வெளியே போயிருக்காங்க அவங்க ஃபங்க்ஷனுக்காக. நமக்கு என்னதான் இப்போ பிரச்சனை இல்லைனாலும் தனியாக அனுப்புறது சரிப்பட்டு வராது. சாஷா வந்ததுக்கப்புறம் என்ன நீ போயிட்டு வரியா அப்படின்றாரு. இல்லை சித்தப்பா, இன்றைக்கே போய் வாங்கணுமா, லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாங்க. இல்லைனா அப்புறம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் சித்தப்பா அப்படின்றீங்க. சரிடா, அப்போ நான் தனியாக வேறு அனுப்ப முடியாதே, குழந்த வேறு வீட்டில் இருக்கே அப்படின்றாரு. அதுதான் சித்தப்பா, நீங்கள் வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருங்க, நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். காலேஜ் பக்கம் தானே, பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுறேன் அப்படின்றீங்க. அது இல்லைடா, என்ன தான் நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் கிளியர் ஆச்சுனாலும் சொல்ல முடியாது. இன்னும் நம்ம இந்த குழந்தைய வேற அவங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கலை. அதனால் கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புரியுது சித்தப்பா, அதுக்காகன்னு நம்ம உள்ளேயே இருக்க முடியுமா சொல்லுங்களேன்? எனக்கு அதுவும் இல்லாமல் ஹால் டிக்கெட் வாங்கணும். இதுதான் கடைசி செமிஸ்டர் வேறு. நான் எழுதலைன்னா கஷ்டமாயிடும் சித்தப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் பயப்படாதீங்க, சரிங்களா? நான் லைவ் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன். எனக்கு பிரச்சனைனா இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரிங்களா சித்தப்பா? ப்ளீஸ் சித்தப்பா அப்படின்றீங்க. இருந்தாலும் உன்னை தனியாக அனுப்ப முடியாதேம்மா. உங்கள் அம்மா எல்லாம் என்னை நம்பி தான் அனுப்பி வச்சுருக்காங்க. உனக்கு எதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடணும், சரியா? யார்ட்டையும் அவ்வளோவா பேச்சுவார்த்தை வச்சுக்காது. ஏதாவது உனக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா உடனே ஜிம்முனுக்கு கால் பண்ணிடணும், ப்ராமிஸ் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சரிங்க சித்தப்பா, ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பாக போலீஸ்க்கே கால் பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்றீங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பெப்பர் ஸ்ப்ரேலாம் கையில் வச்சுருக்க தானே அப்படின்றாரு. எல்லாமே பேக்கில் இருக்குது சித்தப்பா, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். ஹீனாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை நான் இங்கே தான் இருக்கோம், ஹாலில் தான். அவள் அப்படியே பார்க்குறா. நீங்கள் அவகிட்ட போயிட்டு, ஹீனா பாப்பா பத்திரமா இருங்க, நான் இப்போ போயிட்டு உடனே வந்துடுவேன், சரிங்களா? அங்கிள் கூட பத்திரமா இருக்கணும், சரிங்களா அப்படின்றீங்க. அவள் வந்து ஹெட்டை நோட் பண்ணுறா. போகிறப்போ ஒரு தடவை உங்கள் கையை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறா. அவள் என்னம்மா அப்படின்றீங்க. பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி கெஸ்டர் காட்டுறா. அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சின்ன சின்னதாக கொஞ்சம் இந்த இந்த டேஸில் வந்து சைன் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் மூலமாக. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணி அவளோட ஹெட்டை மட்டும் பேட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறீங்க. பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்றாரு உங்கள் சித்தப்பா. சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோரை விட்டு வெளியே வரீங்க. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் வெளியே போயிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சுல்ல. ஸோ அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டு சுற்றி பார்க்குறீங்க. ஒரு செகண்ட் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் யாருமே இல்லை. ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்குது. இப்போ ஒரு மணி இருக்கும், ஒரு 4:30 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ½ அன் ஹவர் தான் டைம் இருக்குது. சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஒரு 5 o'clock அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணுருவாங்க. லைக் வந்து எப்படி சொல்லணுன்னா, இந்த கிளாஸ் ஹவர்லாம் ஓவர் ஆகிடும். அதனால் நீங்கள் 5 o'clock போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணி வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு காலேஜில் போய் ஹால் டிக்கெட்டும் வாங்கிடுறீங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபஸர் பார்த்து கேட்குறாங்க, ஜானு. எஸ் மேம்.
ஏன் இத்தனை நாள் வரல நீங்கள், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மேம் நான் மெடிக்கல் லீவில் இருந்தேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஓகே தானே, எக்ஸாம் எழுத முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் மேம். ஷூரா அதெல்லாம் எழுதிடுவேன். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டு கிளம்பிடுறாங்க அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோடயே சேர்ந்து. நீங்கள் ஹால் டிக்கெட்லாம் வாங்கி உங்கள் பேக்லேயே வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் விட்டு வெளியே வரீங்க. கொஞ்சம் ஒரு பிக் சைடு எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்னா நினச்சபடி ஹால் டிக்கெட் வாங்கியாச்சு லாஸ்ட் மினிட்ல. ஸோ, அந்த ஒரு ரிலீஃபோட வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வரீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆயிடுச்சு. நீங்க இங்க வர்றதுக்கே உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு 5:15 அந்த மாரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேட்டா தான் வந்திருப்பீங்க. தேங்க் காட் அங்க வந்து இன்விஜிலேட்டர் வந்து வேறு எதுவும் பேசாம உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அங்க பேசிட்டு ப்ரொஃபசர் கூட கொஞ்ச நேரம் பேசுவீங்க. அங்க சில கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, லேட்டா வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. அதில ஒரு சில உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, "ஏன் வரல? எதுக்கு வரல?" அப்படின்னு கேட்பாங்கல்ல. எப்பயும் போல தான் கேட்குறாங்க. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் கிளம்பிருவோம் நம்ம இருட்டுறதுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்க வாட்ச் பார்க்குறீங்க. டைமும் வேற ஆயிடுது. கரெக்ட்டா இவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு வர 6:00 ஆயிடுது. நீங்க அப்படியே பார்த்துட்டு சை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜ்லேருந்து உங்களோட பஸ் ஸ்டாப்புக்கு தான் நடந்து போகிறீங்க. போகிறப்போ உங்கள் சித்தப்பா கரெக்டாக கால் பண்ணுறாரு. "ஜானு எங்கம்மா இருக்க? இன்னும் வர காணோம். மணி 6 ஆயிடுச்சு பாரு" அப்படின்றாரு. "இல்லை சித்தப்பா, கொஞ்சம் காலேஜில் லேட் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்லடா சீக்கிரம் வர சொல்லி." "சரி ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டியா?" வாங்கிட்டேன் சித்தப்பா. இதோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கேன்." சரிம்மா. நான் லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் இருக்கேன். பத்திரமா வந்து சேருங்க. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்." அப்படின்றாரு. "சரிங்க சித்தப்பா." சாஷா, சித்தி அவங்கெல்லாம் வந்துட்டாங்கடா. அவங்க இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து கேட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன். "நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ சீக்கிரம் வாண்ணே. ஏதாவது பிரச்சனைனா உடனே சித்தப்பா வரேன். பாதியிலே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?" "அதெல்லாம் வேணாம் சித்தப்பா. நான் வந்துடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சேஃபாக தான் இருக்கு. நான் வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை வச்சிடுறீங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் எந்த பஸ்ஸுமே வரமாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டு போல். வர பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு 1, 2 பஸ் வந்திருக்கும் அந்த டைமில். அதெல்லாம் வேறு வேறு ரூட் பக்கம் போகிற பஸ்ஸு. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பஸ்ஸு வருது ஒன்று. அது வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி நின்றுட்டுருக்கீங்க. இடமே இல்லை சுத்தமாக. அந்தளவுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அப்படியே நின்று யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிமன் தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கார் உங்களுக்கு. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஜிமன் மட்டும் தான் தெரிகிறார் கண்ணுக்கு. பிகாஸ் ஒரு 3 to 4 டேஸ் பிஃபோர் அவரை பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு. வெட்டிங்லாம் கால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச பார்த்துருப்பாரு. நிறைய சான்சஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஒரு 3, 4 தடவை நேரில் பார்த்து பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. நீங்கள் அதுக்கு ஸ்பேஸே கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ பார்த்ததுக்கப்புறம் ஜிமனை பார்க்கவே இல்லை. அவரோட குரலை கூட நீங்கள் கேட்கல. ஸோ இதெல்லாம் பார்த்து நினச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி. அப்படியே உங்களுக்கு உங்களோட அப்பா ஞாபகம் தான் வருது. ஏன்னா உங்கள் பக்கத்தில் லைக் நீங்கள் நின்றுட்டுருக்க இடம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும், ஒரு குட்டி பொண்ணும் உட்காந்துருக்காங்க. அவங்கள தான் பார்க்குறீங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பாரு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுக்குறாரு. அவள் அப்படியே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கா பஸ்ஸில். நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஸ்மைலு. உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜானுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜானுக்கு அவங்க அப்பா தான் வேர்ல்டே. அந்த மாதிரி. ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. நான் அவங்களுக்கு மொமெண்ட்ஸ் அதிகமாக கிடையாது ஜானுக்கும் அவங்க அப்பாவுக்கும். டைமே அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நைட் அவுட்லாம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அந்த டைம்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறது பொண்ணை அப்படி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். அவ்வளோதான். ரொம்ப வெளியும் போக முடியாது. அப்பா கூட டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது ஜானு. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பா வந்து ரொம்ப டிவோட்டடாக இருந்திருப்பார். அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறனால ஒர்க்லேயே தான் இருந்திருப்பார். போலீஸ் ஸ்டேஷன்லேயே தான் இருப்பார். மற்றபடி நம்ம ஜானுக்கு வந்து அவங்க அப்பா கூட இருந்த அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நிறையா கிடையாது. கிடைக்கிற டைமெல்லாம் அவங்க அப்பா கூட இருந்து பிக் எடுத்து அதை ஒரு மெமரியாக எழுதி வச்சுக்கிற பழக்கம் நம்ம ஜானுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு வேறு. ஸோ ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவை. அவளோட 19th ஏஜ் ஒரு 18th ஏஜ் அந்த மாதிரி டைமில் அவங்க அப்பாவோட பிறந்த நாள் அப்போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லேருந்து காப்பாற்ற போகும்போது ஜானோட அப்பா வந்து தவறியிருப்பார் அவரோட பர்த்டே அன்றைக்கே. அதுலேருந்து நம்ம ஜானுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி அது மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கும். தனக்கு பிடிச்ச தன்னோட அப்பாவை வந்து இந்த ஜாப்னால தானே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து போலீஸை சுத்தமாக பிடிக்காது அவளுக்கு அந்த ஜாபே. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தாலே அவளுக்கு இவ்வளோ ஒரு வெறி கோவம் வரும். இதனால தானே நம்ம அப்பா நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடுப்பில் தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஜிமின் வந்து இந்த மாதிரி போலீஸ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டு வந்திருப்பாங்க. "நீ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி செட் ஆகாது அப்படின்னு. இதெல்லாம் பற்றி நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க கண்ணே கலங்குது. ஏன்னா அவங்க அப்பாவை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க அம்மாவை விட எல்லாரையும் விட லைக் அவளுக்கு பிடிச்சது என்னன்னா, அவங்க அப்பா இருந்தால் எடுத்தோடனே கண்ணை மூடி சொல்லுவா. "உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா?" ஜானு கண்ணை மூடி சொல்கிறது அவங்க அப்பா தான். அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருந்திருப்பா. இந்த மாதிரி ஆனதை அவளால் தாங்க முடிஞ்சிருக்காது. வளர வளர வந்து பார்த்திங்கன்னா, இந்த சில
போலீஸ்காரங்களாம் பார்க்கும்போது சில கரப்டடான சில போலீஸ் இருப்பாங்க, பொலிட்டீஷியனுக்கு சப்போர்ட் பண்ணுற போலீஸு, அந்த மாதிரி சில போலீஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் அது மேலே இருந்து அவளுக்கு ஆல்ரெடி அந்த வெறுப்பு எல்லாம் போயிருக்கும், அந்த மரியாதை எல்லாம் போய் அந்த வெறுப்பு அதிகமாக இருந்திருக்கும், வெறி. இதெல்லாம் பார்க்க பார்க்க அது மேலே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் வந்து, வெறுப்பு வந்து எல்லாமே மொத்தமாக அந்த போலீஸே வந்து வெறுக்க வச்சிருச்சு. இதன் காரணமாக தான் வந்து ஜிமினாவை வெறுத்து வச்சிருப்பா. வேணாம், நீ எனக்கு தேவையில்ல, அந்த ஜாப் பண்ணுறவங்கள நான் வந்து பார்க்க கூட விரும்பலை, நீ எனக்கு தேவையில்லன்னு சொல்லி செட் ஆகாதுன்னு அப்போ கால் ஆஃப் பண்ணியிருப்பா வெட்டிங்கை. இதெல்லாம் பற்றி நினச்சிட்டே வந்துட்டுருக்கா. பா, நீங்கள் இப்போ மேலே இருப்பீங்களா சந்தோஷமா? ஆனால் நான் சந்தோஷமா இல்லைப்பா. நான் உங்களை விட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் என்னை விட்டு போனதுக்கப்புறமும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை துரத்திட்டு தான் வந்துட்டுருக்கு. பாருங்களேன், நான் இப்போயும் ஓடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா போலீஸாக இருக்கும் போதும் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில த்ரெட்டெல்லாம் வரும். ஆனால் அப்போ உங்கள் அப்பா சேஃப்டிக்கு இருந்திருப்பார். நீங்கள் அதுதான் நினச்சி பார்க்குறீங்க. லைக் ஜிமினி உங்கள் அப்பாவே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல கம்பேர்னு சொல்ல முடியாது, சேமாக ஒரே இடத்துல வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா இருக்கும் போது எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி இப்போ ஜிமின் கூட இருக்கும் போதும் இருந்திருக்கும். அதே தான், 2 பேருமே போலீஸு, 2 பேருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்ச பர்சன்ஸ். ஸோ அதை பற்றி நினச்சிட்டே அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டே அந்த பஸ்ஸில் வந்துட்டுருக்கீங்க. பஸ்ஸும் வந்து போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து நடந்து போகணும் வீட்டுக்கு. அப்படியே வந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல ஈவினிங் டைம் மேலே. அதாவது இப்போ ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க, இதெல்லாம் பற்றி ஜோன் அவுட் ஆகிட்டு நினச்சிட்டே நடந்துட்டுருக்கீங்க. ஜிமின் கூட எப்போல்லாம் சுற்றுனீங்க, எந்தெந்த டைமில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன சிமிலாரிட்டின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்பா கூட தான் பேசிக்காகவே நைட் அவுட்லாம் போவீங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட் உங்கள் அப்பாவுக்கு அதிகமாக இருக்கும், ரவுண்ட்ஸ் எல்லாம் போவார். அப்போது ஜீப்பில், அதாவது போலீஸ்காரங்க வண்டி அதில் இருக்கோம் இல்லையா, அந்த வண்டியில் உங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு போவார் ரவுண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து அப்போ உங்கள் கூட சுற்றும் போது அவர் போலீஸ் ஆஃபீஸர், எதுவுமே தெரியாது. ஆனால் சில விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த போலீஸ்காரங்கெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில அட்வைஸ் கொடுப்பாரு. உங்கள் அப்பாவும் கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி இவரும் கொடுப்பாரு. ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி. இவர் கூட நைட் அவுட்லாம் சுற்றும் போது நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பற்றி நினச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது உங்களுக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இருந்தாலும் ஏற்றுக்க முடியல. இப்போ அதே மாதிரி நம்ம அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து போயிட்டார் நம்மளை விட்டு, அதே மாதிரி இவரும் போயிட்டார்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து நீங்கள் உங்களை விட்டு தள்ளி வைக்கிறீங்க. இதெல்லாம் பற்றி நினச்சிட்டே அப்படியே அழுதுகிட்டே தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி நீங்கள் துடைக்க கண்ணீர் வர வர அப்படி தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போகும்போது உங்களுக்கு சடனாக யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா யாருமே அங்கே இல்லை. சரி, நம்ம ஏதோ ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. அகைன் அந்த மாதிரி பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்குறீங்க, தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆள் பிளாக் ஹூட்டி போட்டு நடந்து வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சஸ்ஸாக இருக்குது. நீங்கள் திரும்பி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து போகிறீங்க, தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்பயும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாக்கிங் ஸ்பீடை அதிகம் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறீங்க. அவன் பின்னாடி ஓடி வரான் பயங்கரமாக. நீங்கள் இப்படி வேகமாக ஓடிட்டுருக்கீங்க, அங்கே எங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஒளியறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க. எந்த இடமும் ஒளிகிற மாதிரி தெரில. அப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு சந்து மாதிரி தெரியுது, ஒரு ஆலி மாதிரி. அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக உள்ளே போகிறீங்க லெஃப்ட் எடுத்து. அவனும் பின்னாடி துரத்திட்டு வரான். நீங்கள் அப்படியே முன்னாடி போய்ட்டு நிற்கிறீங்க ஒரு செகண்டு அந்த சந்துக்கிட்டேயே. உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் சத்தம் கேட்குற அளவுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க ஆப்போசிட்டில். அப்படியே ஒரு சை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க முன்னாடி. பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, அவன் அங்கேயே நின்றுட்டான், முன்னாடியே வரல. அவன் கையில் வந்து ஒரு பாக்கெட் நைஃப் மாதிரி இருக்குது. அவன் அங்கே நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான், முன்னாடி வரல. நீங்கள் அப்படியே அவனை பார்த்த மாதிரியே முன்னாடி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து வேகமாக ஓடி போய் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க அவரை டைட்டாக ஹக் பண்ணி. அந்த பின்னாடி வந்தவன் ஜிமினை பார்த்ததும் அப்படியே அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறான். ஜிமினை நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுறீங்க. ஜிமின், என்னை விட்டு போகாதீங்க, பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் சரிடி, நான் எங்கடி போகிறோன்னு விட்டுட்டு அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அழுதுகிட்டே. டைட்டாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரிம்மா சரி தான் நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற, என் பொண்டாட்டிடி நீனு, உன்னை தனியாக விட்டுருவேணா அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அங்கே 2 பேரும் ரொம்ப ஒரு டைட்டான ஒரு ஹக்கில் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோட் இருக்கும் இல்லையா, பிளேசர்,
அதை வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதை போத்திட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல. ஏன்னா குளிராக இருக்கும் இல்லையா, அதனால் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் வந்துட்டு அந்த பிளேசர் ரிமூவ் பண்ணி மடியில் வச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அவர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. மெனு எல்லாமே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே அவர் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க, எதுவுமே பேசலை. அவர் பார்த்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க அந்த இடத்துல, எதுவுமே பேச முடியாமல். அவரோட பிளேசரை வந்து அந்த கையில் பிடிச்ச மாதிரி டைட்டாக க்ரிப்பாக பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் முன்னாடி லீன் ஆகிட்டு பேசுகிறாரு. அம்மு, என்னை பாரம்மு அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்கவே மாட்றீங்க, ஹெட்டை ஷூக் பண்ணுறீங்க. சரிடி என்னை பாரு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பொறுமையாக அப் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸு. அவர் அதை அப்படியே தொடச்சி விட்றாரு லீன் ஆகி முன்னாடி. ஏண்டி அழுகுற அப்படின்றாரு. ஏன் என்ன இப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணி நான் வேணும்னு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா நீ எனக்கு வேணும், அதான் அதான் நம்மளுக்குள்ள எல்லாமே கால் ஆஃப் பண்ணி முடிச்சிருச்சு. அது யார் பண்ணா? நீ தான், நான் இல்லை அப்படின்றாரு. அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. சரி 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 அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, சரி சரி அழுகாத, நான் இருக்கேல்ல, நீ போன்னு சொன்னால் நான் போயிடுவேன்னாடி அப்படின்றாரு அவர். போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் ஹக் பண்ண மாதிரி சைடாக உட்காந்துருக்கீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி சரி அழுகாதடி, கஷ்டமாக இருக்குடி எனக்கு அப்படின்றாரு. நீங்கள் உடனே உங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. பாரு அப்படி இருந்து போல போலன்னு ஊற்றுறது அப்படின்னு சொல்லி அதை அழகாக தொடச்சி விட்றாரு அவரே. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் நான் தான் வேணும்னு ஏன் நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. தான் சொன்னலடி, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நான் எப்போயோ முடிவு பண்ணிட்டேன். அப்போ முடிவு பண்ணது தான் இப்போயும் எப்பயுமே. தான் சொன்னல, யூ வில் பி மை ஒய்ஃப்னு. அவ்வளோதான், நீ தான் என் பொண்டாட்டி, கட்டுனா உன்னை தான் கட்டுவேன் அப்படின்றாரு. அது கேட்டோடனே உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இதை பாடுறா சிரிக்கிறான் என் பொண்டாட்டி. நீ சிரிச்சா தாண்டி அழகாக இருப்ப, அழுதா நல்லாவே இல்லை, ஏதோ குட்டி குழந்த மாதிரி இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உண்மையாக தான் சொன்னேன், குட்டி குழந்த அப்படின்றாரு கணத்தை பிடிச்சி. நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க இந்த பக்கம். அப்படியே ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, அதில் சந்தோஷமாகவும் இருக்குது, லைட்டாக கில்ட்டியாகவும் இருக்குது. அவர் அப்படியே உங்களை வெயிஸ்ட்டில் வந்து ஹேண்ட் வச்சு கிட்டே இழுத்து, சரியாமோ நான் எதுவும் கோச்சிக்கல சரியா, நீ அழுகாத, என்னை பாருடி, இந்த பக்கம் திரும்பிடி அப்படின்றாரு. ம், நீங்கள் தள்ளி உட்காருங்க. என்ன திருப்பி ஆரம்பிக்க போறியா? இந்த பாரம்மோ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் திருப்பி பேசுகிறாரு. எனக்கு புரியுது, உனக்கு இது பிடிக்காது இந்த ஜாபு, உங்கள் அப்பா பற்றி எல்லாமே தெரியும்டி. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேலே லவ் எல்லாமே அதிகமாச்சு. நான் முதல்ல இதை சொல்லணும் தான் அவன்கிட்ட நினச்சேன், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அத்தை தான் தடுத்துட்டாங்க. வேணாம், என் பொண்ணு சரியான ராட்சசி வில்லி அப்படின்னு என்கிட்டயே சொன்னாங்க. அதை சொன்னேன், இல்லை அத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்காததா அப்படின்னு. இல்லைப்பா, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணாம், அவள் இப்படி தான் பண்ணுவான்னு உங்கள் அம்மா கரெக்டாக சொன்னாங்க, அதே மாதிரி பண்ணிட்டேன் கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்கு தான் பிடிச்சி ஆட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு பார்த்து ஒரு க்யூட்டான ஒரு முறைப்பு தான் பார்த்துட்டு, என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இடுப்பில் கிள்றாரு. அப்படின்றீங்க நீங்கள், இதெல்லாம் நல்லா சவுண்டு தாண்டி கொடுக்குற, ஆனால் பாரு 6 மாதம் அப்படி கோச்சு போகலாமே, எங்கே திருப்பியும் கோச்சிட்டு போ பார்ப்போம் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க, உடுமை மாதிரி நிற்பீங்களே எப்பயுமே அதே மாதிரி நிற்கிறீங்க. அவரை தவிர பார்த்துட்டு, போக விட மாட்டேன்டி, போக விட மாட்டேன், நீ எந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு. இந்த பாரம்மோ, எனக்கு நீ வேணும் சரியா, நான் வந்து சும்மா சொல்லிட்டு இல்லை, நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் தான் ஸ்டிஃபாக நிற்பேன். நீ வேணால் உடும்பு எல்லாமே இருக்கலாம், ஆனால் நான் உனக்கும் மேலே நான் ஒட்டிகிட்ருக்கேனே உன்ட்ட, இதுலேருந்தே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் பக்கம் திரும்பி அவரை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றீங்க. எதுக்கு? இல்லை, நான் என்னதான் இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டல அப்படின்றீங்க. நீ தானே பண்ண, வேறு யார் டீ பண்ண போகிறா? நீ தான் பண்ணணும், நீ தான் கஷ்டமும் கொடுக்குற, அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமும் கொடுக்குறல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது, லைஃப்னால் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அதை டேக் இட் ஈஸியாக பேசிடுறாரு அவர். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அப்போ சாப்பாடு வந்தோடனே 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க.
அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து போவோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட்லேருந்து அவரோட பிளேசர் இன்னும் உங்கள் கையிலேயே தான் இருக்குது, அது க்ரிப்பாக பிடிச்ச மாதிரியே தான் இருக்கீங்க. போயிட்டு கார்லேயே ஏறி உட்காடுறீங்க. அவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு, நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே அவர் காரை எடுக்கிறாரு. போகலாமாடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. அப்படி காரில் போகும்போதே நீங்கள் சில மெமரிஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் கூட காரில் போகும்போது பேசின விஷயம், அதை தான் பற்றி நினச்சிட்ருக்கீங்க அப்படியே உட்காந்தே. ஜிமின், என்ன ஜிமின் பண்ணிகிட்ருக்கீங்க? இது பப்ளிக் பிளேஸ் வேறு அப்படின்றீங்க நீங்கள். அதுக்கு என்னடி பண்ணுறது, காருக்குள்ளே தானே இருக்கோம் அப்படின்றாரு. ஸோ உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதோ. நீங்கள் சாதாரண பார்க் ஜிமன் இல்லை, பர்வெட் ஜிமன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஜாலியாக அவர் கூட. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், என் பொண்டாட்டி, என் ஃபியான்சி, நான் என்னாலும் பண்ணுவேன், யார் நினைக்கப்பா. எப்பாப்பா அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குது கல்யாணத்துக்கு, அதுக்குள்ளேயே ரிஹர்சல், உங்களுக்கு ரிஹர்சல் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கு பிடிச்சி நீங்கள் விளையாடுறீங்க. உன்னோட நான் வயசில் பெரியவன், மரியாதை கொடு. ஆஹா, என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட லீன் ஆகுறீங்க. அவர் உங்கள் மூக்கு பிடிச்சி ஆடுறாரு. என்னோட 10 வயசுக்கு சின்ன பொண்ணு நீ என்னை வந்துட்டு ராஜ்யம் பண்ணிட்டு சுற்றுறியா அப்படின்றாரு. 10 வயசுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தான் தெரியும்ல அப்படின்றீங்க. அவர்கிட்ட லீன் ஆகிட்டு 2 பேரும் காரில் அப்படியே முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு கால் வலிக்குதே அப்படின்னு சொல்லி உங்களோட கால் எடுத்து அவரோட தை மேலே வந்து வேணும்னே நீட்டி உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. அப்படி தான் பண்ணுவேன், ஏன் கால் அமுக்கிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பாவம் போல் வச்சு கேட்குறீங்க. நான் உன்னோட வயசில் பெரியவண்டி, மரியாதை கூடுறி. அப்போ நீங்கள் என் ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக வந்து பிளிங்க் பண்ணி காட்டுறீங்க. சரி 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 அப்படின்னு சொல்லி கால் அமுக்கி விட்டுட்ருக்காரு. அப்புறம் வேறு என்ன பிளான் இன்றைக்கி நைட்டுக்கு? அவள் தானே, இல்லை வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் வீட்டுக்கு போவேணாமா, கிட்ட வரியா அப்படின்றாரு. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்றீங்க. ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் காலை கொஞ்சம் கிட்ட இழுக்கிறாரு. அவரோட தை மேலே தான் இருந்திருக்குமா, கிட்ட இழுக்கிறாரு. நான் வரமாட்டேன், என் காலை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் வந்து காலை பிடிச்சி இழுத்து விளாண்டுட்டு இருக்காரு உங்கள் கூட. இல்லை நான் வரமாட்டேன்னா கார்லேருந்து இறங்கிடுவேன் அப்படின்றீங்க. அவர் இந்த காரை லாக் பண்ணி விடுறாரு. பர்வெட் சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க க்யூட்டாக. அவர் உங்களை கிட்ட இழுத்து எங்க மறுக்க சொல்லு சொல்றியே அப்படின்றாரு. நான் சொல்ல மாட்டேன். சொல்றி, இப்போ ஏன் கிட்ட வந்தீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா, கிட்ட வரக்கூடாதா, அப்போ நீ கிட்ட வா அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்ச அவர் தூக்கி அவரோட லேப்லேயே உட்கார வச்சுருப்பாரு. என்ன ஜிமின் பண்ணுறீங்க, பப்ளிக் பிளேஸு, காருக்குள்ளே வேணாம், இடைஞ்சலாக இருக்கு எனக்கு. அப்போ ரூமாக இருந்தால் ஓகே வாடி போகலாமா அப்படின்றாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இன்னும் கெட்ட பழக்கம், நீங்கள் கெட்ட பையன், அப்போனா என்னோட தள்ளி போங்க, நீங்கள் தள்ளி போங்க அப்படின்றீங்க. தள்ளிலாம் போக மாட்டேன், வேர்ல்டுலேயே ரொம்ப நேரம் கிஸ்ஸிங் ஹவுஸ் எவ்வளோ சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம், ஏன்னா நம்ம அதை பிரேக் பண்ண போகிறோம். இது பிரேக் பண்ணுறதா? நோ, நான் வரல இந்த ஆட்டைக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்றீங்க. பண்ணி தாண்டி ஆகணும் வாடி அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக வந்து மடியில் தூக்கி வச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலான்னு வராரு. நீங்கள் வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டீங்க. எனக்கு வேணாம், நீங்கள் கிஸ் பண்ண நார்மலாக கிஸ்ஸோடு விட மாட்டீங்க, வேறு ஏதாவது பண்ணுவீங்க, நான் போகிறேன் அப்படின்னுட்டு இருக்கீங்க. உன்னை இப்படி சொன்னால் புரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட இழுக்கிறாரு. ஃபேஸை கிட்ட இழுத்து வச்சு நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவர் அடிச்சுட்டே இருக்கீங்க, விடு விடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் விடவே மாட்டுறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரண்டர் ஆகிடுறீங்க. அவரோட கிஸ்லாம் மெல்ட் ஆகி அப்படியே 2 பேருமே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பற்றி நினச்சிட்ருக்கீங்க. அந்த பிளேசரோட லைக் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, கிளாத்து, அந்த துணியை க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் பற்றி நினச்சிட்டு இந்த காரில் எத்தனை தடவை அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சீன்ஸு நிறைய விஷயம் அந்த மொமெண்ட்டில் இருந்திருக்கும். லைக் மொமெண்ட் இருந்திருக்கும் உங்களுக்கு காரில். அதெல்லாம் பற்றி நினச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. தன்னாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அது அவர் அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது மிரர் வழியாக பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவோம் இல்லையா, உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்து ரூட் விட்டுட்டுருக்காரு. ஒரு வண்டி தான் போகிற வழியிலே வந்துட்டு உங்களை தான் பார்த்தப்போ நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. பேசுகிறாரு இப்போ தான். சானு, உனக்கு உங்கள் அப்பா எவ்வளோடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டோடனே நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. சொல்லுடி. எனக்கு என் அப்பா தான் உலகத்திலே ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப ரொம்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த போலீஸ் ஜாப் வந்து அதனால தான் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்போ சொல்கிறீங்க, ஆமாம், இந்த போலீஸ் ஜாபை எந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன்னா எங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதே அளவுக்கு இந்த ஜாப்னால தான் நான் எங்கள் அப்பாவையே இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த போலீஸ் ஜாப் தான் எல்லாமே. அதை பிடிச்சதோனாலையோ என்னவோ என்னை விட்டு போயிட்டார். அவருக்கு என்னை விட அந்த போலீஸ் ஜாப் தான் இம்பார்ட்டண்ட் போல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள். உங்கள் ஹேண்ட் மேலே அவரோட ஹேண்டு வச்சுட்டு அப்படின்றியா ஜானு நீன்னு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதனால தான் என் அப்பா இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்குறீங்க. அந்த ஹேண்டை அவர் டைட்டாக பிடிச்சிட்டே சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை ஜானு, உங்கள் அப்பாவுக்கு அவர் பண்ண ஜாபை விடவே உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் இந்த ஜாப் பண்ணார்னா இந்த ஜாப் மூலமா உன்னை மாதிரி எத்தனை பெண் பிள்ளைங்களை அவர் காப்பாற்றிருப்பார் யோசி அப்படின்றாரு. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உண்மை தான் ஜானு, உங்கள் அப்பா அந்த போலீஸ் டியூட்டியில் எத்தனை குழந்தைங்கள எத்தனை பேர் காப்பாற்றிருப்பாங்க. சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே இருக்க உங்கள் அப்பா மாதிரியே தான். உங்கள் அப்பாவுக்கும் அதனால தான் என்னவோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணியிருக்க போல் அப்படின்றாரு அவர் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் உங்கள் அப்பாவை பற்றி ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுறாரு உங்ககிட்ட. அது எப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயம் அதை எப்படின்னா எப்படின்னா அதை அக்செப்டும் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள். அவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பற்றி தான் உங்களுக்கு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. உங்களோட மென்டாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அப்புறம் ஜானு, நானும் சாரி கேட்கணும். முன்னாடியே நான் ஒரு போலீஸ்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காது தான். நான் அப்போவே நீ என்னோடய ஏஜெல்லாம் வேற குத்தி காமிச்சு பேசினியா, அதனால தான் அத்தை சொன்னதுனால நான் உடனே இதை மறைச்சிட்டேன். ஆல்ரெடி எனக்கு 33 வயசுன்னு சொல்லி காமிச்சவ தானே நீனு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் தான் திரும்பி பார்க்குறீங்க. என்ன லுக்கு, உண்மையாக தானே சொன்னேன், எனக்கு 33 வயசாது, நான் கிழவன், என்னை எப்படிலாம் பேசியிருப்பேன் நீனு அப்படின்றாரு அவர். அது கேட்டனே லைட்டாக உங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் உங்களை பொண்ணு பார்க்க வர டைம்லேயே அவரோட ஏஜ் பற்றி தெரிய வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லி பேசி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி இங்கே கிழவன் வயசானவர் அப்படி இப்படின்னு பேசி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் அவர் சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பு வருது லைட்டாக. ஆனால் ஹைட் பண்ணிக்கிறீங்க, அதை கவர் பண்ண மாதிரி தான் வச்சுக்கிறீங்க அந்த சிரிப்பை. அவர் அப்படியே சிரிச்சிட்டே வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. கரெக்டாக உங்களோட ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துடுச்சு. சித்தப்பா சித்தி வீடு தான். அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சாஷா சித்தப்பா 2 பேருமே. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் உட்காந்த மாதிரி தான் இருக்கீங்க, இன்னும் இறங்கவே இல்லை. ஜிமின் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை அவரே ரிமூவ் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கீங்க. நான் லுக்கு போடி அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. நான் தான் சொல்கிறேன் போடி, எந்திக்கிறாளா பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அதை லாக் பண்ணிடுறாரு அவர். நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. போனால் போயிடுவியா, கெஞ்சு, அப்போ தான் அனுப்புவேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரை பார்க்குறீங்க. சரி சும்மா சொன்னேன், பார்த்து போயிட்டு வா சரியா. அப்புறம் முக்கியமாக நீ ஒரு குழந்தைய காப்பாற்றிட்டு வந்தல, உங்கள் அப்பா மாதிரியே அழகா உங்கள் அப்பாவோட அதே சென்ஸ் அதே ஜீன் தான் உனக்குள்ளே ஓடுது போல் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்க்குறீங்க. உண்மையை தாண்டி சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்குள்ளே அந்த குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்றி சேஃபாக அவங்க பிளேஸ் கொண்டு போய் விட்டுருவேன். ப்ராமிஸ், ஓகே, ப்ராமிஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் ப்ராமிஸாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் சரியா. பத்திரமா இரு, எங்கேயும் வெளியே சுற்றிட்டுருக்காத, எனக்கா வெயிட் பண்ணுவியா அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீ வெயிட் பண்ணுவ தெரியும் டி, பத்திரமா இரு, மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறமா பார்க்குறீங்க, இந்த பக்கம் திரும்புகிறீங்க. அவர் அந்த கார் டோர் அன்லாக் பண்ணி விட்டுறாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கி அப்படியே நடந்து போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட திரும்பி ஏதாவது பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி. நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. வீட்டோட அந்த கேட் இருக்கும்ல, அந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்க. அவர் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போகிற வரையும், வீட்டுக்குள்ளே போகிற வரையும் அங்கேயே தான் இருக்கார் கார்லேயே. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க. ஜெமின் அப்படின்னு அவர் பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் எப்பா மாதிரி உங்களுக்கு இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒரு சேடான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவருக்கு அவ்வளோதான், அதுவே ரொம்ப சந்தோஷமாக பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குது. சித்தப்பாவும் சாஷாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உள்ளே போகிறீங்க.
நம்ம ஜிமின் கார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுது. உள்ளே போனதுக்கப்புறம் சித்தி பார்த்துட்டு கேட்குறாங்க, சேஃப் தானடா நீனு? நல்ல வேலை ஜிமின் அங்கே வந்ததுனால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சித்தியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணு பயங்கரமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. சித்தப்பாவை வந்துட்டு உங்களோட ஷோல்டர் மேலே பேட் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. தப்பு பண்ணிட்டேன் சித்தி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விடு விடு, நீ தெரியாமல் தான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாஷாவும் வந்து ஆமாம் ஜானு, உனக்கு என்ன தெரியும், இதான் உடும்பு மாதிரி நின்னியே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. சித்தி முறைக்கிறாங்க, ஏய் சும்மா இருறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி வாமா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சித்தப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க ஜானு, உங்கள் அப்பாவும் இப்படி தான் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்பார், அதே மாதிரி ரொம்ப கைண்டான பர்சன், ஹெல்ப் பண்ணுவார், யாருக்கு எந்த உதவினாலும் முன்னாடி நின்று செஞ்சு வைப்பார், அதே மாதிரி இருக்க அப்படின்றாரு. அதை கேட்டோன்னே இன்னும் உங்களுக்கு கஷ்டமாயிடுது. சித்தப்பா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிற. சித்தப்பா சித்தி ஷாஷா எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அங்கேருந்து தூரத்துலேருந்து ஹீனா பார்த்துட்ருக்கா அப்படியே. அப்போ சித்தப்பா தான் கூப்பிட்றாரு, வாமா அப்படின்னு சொன்னோன்னே அவள் வேகமாக வந்துடுறா. அவளையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு குரூப்பான ஒரு ஹக் எல்லோரும் சேர்ந்து அப்படியே அந்த நைட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகுது. நீங்கள் உள்ளே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க்கும் இருக்கும் இல்லையா, அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அந்த ட்ராயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் எடுத்து எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்தோ ஒரு அன்பிளாக் பண்ணிடுறீங்க. வேகமாக அன்பிளாக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக சாஷா வந்து அதை பார்த்துடுறா. அந்த ஃபோனை அன்பிளாக் பண்ணும்போது கிட்டே இருந்து பார்ப்பாளா, ரைட்டு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உடனே அந்த ஃபோனை ஹைட் பண்ணிக்கிறீங்க. நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிடுறான். அந்த குழந்தை உங்கள் கூட தான் இருக்குது. அப்படியே அந்த நைட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து நீங்கள் வெளியே வந்து தேடுறீங்க, அந்த ரிங்கை தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ராயரில் காணவே காணோம். அந்த குழந்தை அங்கே எஞ்சி தான் அமைதியாக உட்காந்துருக்கு. எங்கே போச்சு, இங்கே தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டு தேடிட்டு இருக்கீங்க அந்த ரிங்கை காணமே அப்படின்னு சொல்லி. அப்போ சாஷா வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்கிட்ட நின்று, ஜானு இதுவா தேடுற அப்படின்னு சொல்லி காட்டுறா. அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேகமாக கீழே ஓடுறான். நீங்களும் போகிறீங்க. பின்னாடி ஹீனா அவளும் வந்துட்டுருக்கா அதை பார்க்கறதுக்காக. அப்படியே கீழே ஓடி போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பின்னாடி, உங்கள் சித்தி பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்ருக்கா. குடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிட்டு வந்து கடைசியாக பிடுங்கி வாங்கி போட்டுக்கிறீங்க. அப்போ டிவிலையும் கரெக்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி ஆஃபீஸர் ஜிமின் வந்து எல்லா குழந்தையும் காப்பாற்றிருக்காரு. மோர் தென் 600 சில்ட்ரன் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங்லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த குழந்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஒரு ஸ்மைல் வருது அவளோட ஃபேஸில். அப்போ தான் ஒரு பிரைட்டான ஸ்மைலு. அப்படியே அவள் பார்த்துட்ருக்கா. சித்தவி வந்து அப்போ பேசுகிறாங்க, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாட்டை கேட்டோன்னே, ஆமாம் என்னைக்கு தம்பி சொன்னதை செய்யாமல் விட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சாஷா வந்து உங்களை இடிக்கிறா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க டிவியை தான். அந்த குழந்தைக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. சித்தப்பா போய் பேசுகிறாரு, உன் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவாமா நீனு அப்படின்னு சொன்னோன்னே அவள் ஹெட்டை நோட் பண்ணுறா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் பாஸ் ஆகுது. காலையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எதுவுமே போடல, ஜிம்முனுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஈவினிங் டைம் ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கார் ஹார்ன் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டோன்னே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜிமின் வராரு. ஜிமின் கூடயே ஒரு ஓல்டு லேடியும் அவங்க கூடயே வந்து ஒரு குட்டி குழந்தையும் வருது. அந்த குழந்தை பார்க்க அப்படியே ஹீனா மாதிரியே தான் இருக்கா. அவள் அப்படியே பார்த்தோன்னே ஹீனா வேகமாக போய் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் போல இவங்க 2 பேருமே. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்காங்க. அந்த ஓல்டு லேடி வந்து அவங்க உங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க, ரொம்ப பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களால தான் இது நடந்தது, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. சித்தப்பா வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் எல்லாருமே ரொம்ப வாமாக பேசிகிட்ருக்கீங்க. அந்த 2 குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க அந்த அதே ஒரு ஹானரபுளான ஒரு வேலை. அப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஹீனாவை, ரொம்ப தேங்க்ஸ்மா, தம்பி எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு உடனே அந்த கையை பிடிச்சி, இல்லைம்மா நாங்கள் என்னதான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அவர் இல்லைனா இது கண்டிப்பாக பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது, நீங்கள் அவருக்கு தான் தேங்க் பண்ணணும் அப்படின்றீங்க. அவங்க ஹெட்டை நோட் பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிவிட்டு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை உங்களுக்கு டாட்டா காட்டுறவங்க எல்லாருக்கும் ஹீனா, நீங்கள் எல்லோரும் அப்படியே பாய் காட்டுறீங்க. அவங்க எல்லோரும் போய்ட்டு அப்படியே அந்த காரில் தான் ஏறி உட்கார்றதுக்காக அவங்க 3 பேருமே அப்படியே போயிடுறாங்க. ஜிமின் அவங்க கூட இந்த காப்ஸ் எல்லாருமே வெளியே போகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த வாசலில் தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சித்தி, சாஷா, சித்தப்பா எல்லோரும் உங்களை பார்த்து, சானு சானு போ போ சானு போ சானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து அப்படியே போயிட்டுருக்காரு. சானு போ சானு அப்படின்னு சொல்லி சாஷா அவங்கள இடிக்கிறா. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போ என்னங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. வேறு எதுவுமே பேச முடியல உங்களால். நீங்கள் வேகமாக போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நானும் வரேன்,
கூட கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. சாஷாக்கு, சித்தி, சித்தப்பாக்கு. சித்தி உடனே கால் அடிச்சிடுறாங்க உங்கள் அம்மாவுக்கு. அப்படியே இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இங்கே நீங்கள் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்றீங்க. அப்படியாடி கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. கூப்பிட்டு போயிருங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. நாளைக்கா? ஏன் இன்னைக்கு வேணாமாடி? சரி இல்லை இன்றைக்கே பண்ணிக்கலாம், இப்போவே இந்த செகண்டே அப்படின்றீங்க. கூப்பிட்டு போய் பண்ணுருவேன். பரவாயில்ல அப்படின்றீங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஒரு ஹாப்பி டியர்ஸ் வருது. அது அப்படியே அவர் தொடச்சி விடுறாரு. எல்லாத்துக்கும் அழுகுறா அப்படின்றாரு. நீங்கள் ஒரு செஸ்ஸில் வந்து ப்ளேஃபுல்லாக ஹிட் பண்ணுறீங்க. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல, ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் சந்தோஷமாக வாங்கிட்டுருக்காரு. ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். போனஸ் பார்ட்லாம் கேட்காதீங்கடா செல்லக்குட்டீஸ். எல்லோரும் எஃப்எஃப்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஸ்டோரி எப்போ வெளியே உங்களுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. லைக் ஷேர்லாம் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு வைப் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம ஆஃபீஸ் ரூம்லேயும் வந்து மீட் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்வேஸ் பி அவைலபிள் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷண்ட் லிசனிங். ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த ஸ்டோரியை, எனக்கே தெரியுது. அந்த நல்ல உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி வாரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பர்பிள் ஹார்ட் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கடா. தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். டாட்டா, லவ் யூ ஆல் செல்லக்குட்டி. See you all in the next video. Bye bye.